பிறைசூடி பெருமானே அருளால பித்தா. முன்னாடி சொல்லும்போது அவர் என்ன சொன்னாரு? ஏ பைத்தியமே, உனக்கு என்ன பித்தா? யார் நீ இங்க வந்து நிக்கிற? என்ன போய் இப்ப வந்து உனக்கு அடிமைன்னு சொல்றிய? பித்தா உனக்கு அப்படின்னு சொன்ன அந்த பித்தான்னு சொன்ன வார்த்தை அதான் சுந்தர தமிழ், சுந்தரர் தந்த தமிழ். திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை, அது சார் சிவமாம் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ, நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. எம் உயிர் துணையே. பாய்திமிழர் வலையோடு மீன்வாரி பயின்றெங்கும் காசினியில் கொணர்ந்தட்டும் கைதல் சூழ் கழிக்கானல் போயிரவிற் பேயோடும் புறங்காட்டில் புரிந்த அழகார் தீயரிகை மகிழ்ந்தாரும் திருவேட்ட குடியாரின் திருவடிகளை வணங்கி போற்றுகின்றேன். பிறந்து மொழி பயின்று பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியை சேர்ந்தேன் நிறந்திகழும் ஐஞான்று கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பது இடர் என்று அந்த கைலாயநாதனை மாதொரு பாகனை பிறவா யாக்கை பெரியோனை சிவபெருமானை வேண்டி பக்தியில் நினைந்து உணர்ந்து தன்னுடைய இந்த பிறவி இடர்களையெல்லாம் நீக்கி அவனுடைய அந்த திருவடியிலே என்றென்றும் மகிழ்ந்து பாடி இருப்பதற்குரிய அந்த அற்புதமான சித்தி நிலையை அடைந்திருக்கக்கூடிய இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே எல்லா வகையிலுமே எந்த நிலையிலுமே இந்த மண்ணிலே பிறந்தவர்களுக்கும் அந்த புண்ணியத்தை தான் பிறந்தபோதே சேர்த்து கொண்டு சென்று கொண்டிருந்த நம்முடைய இந்த காரைக்காலுக்கு பெருமை சேர்த்து எப்பொழுதும் நினைந்து நினைந்து உணரக்கூடிய வகையிலே நம்மை ஆட்டுவித்து கொண்டிருக்கக்கூடிய அருள்மிகு காரைக்கால் அம்மையாரினுடைய திருவடிகளையும் வணங்கி போற்றுகின்றேன். இந்த காரைக்காலில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த திருவிழா காலங்கள் தவிர்த்து ஏனைய அத்துணை மாதங்களிலும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய 4 அல்லது 5 வாரங்களிலும் தொடர்ந்து சொற்பொழிவினை நடத்தி எப்பொழுதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் வந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளினுடைய அந்த பெரும் புகழை
நாமெல்லாம் உணர்ந்து இந்த பிறவியினுடைய பயனை நீக்கிக் கொள்வதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த காரைக்கால் சேக்கிழார் பன்னிரு திருமுறை மன்றம். ஒவ்வொரு மாதமும் 4 வாரங்கள், சில மாதங்களில் 5 வாரங்கள் உண்டு. இந்த 5 வாரத்திலும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் எப்பொழுதுமே பல இன்னல்களுக்கு இடையில, பிரச்சனைகளுக்கு இடையில, வாழ்வியல் வேகத்திற்கு இடையில நாம் எல்லாம் உழன்று கொண்டிருக்கின்றோம். அப்படி உழன்று கொண்டிருந்தாலும் எப்போதும் அந்த இறைவனை நாம் நினைந்து வழிபட வேண்டும் என்ற அளவிலே இப்படி ஒரு ஆன்மீக சேவையை, ஒரு வழியை, இறைவனை நினைப்பதற்குரிய அந்த தருணத்தை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான மன்றம் சேக்கிழார் பெயரிலே 63 நாயன்மார்களையும் நாம் இன்று நினைந்து போற்றுகின்றோம் என்றால், 63 நாயன்மார்களை மட்டுமல்ல, ஒரு நாயன்மார்களையும் இறை அடியவர்களையும் பக்தர்களையும் நினைக்கின்ற போதெல்லாம், நாம் அந்த வரலாறுகளை படிக்கின்ற பொழுதெல்லாம் அந்த பரம்பொருளாகிய சிவபெருமானை நினைப்பதற்குரிய அந்த தருணத்தை நாம் பெறுகின்றோம், அந்த வாய்ப்பை நாம் பெறுகின்றோம், அந்த புண்ணியத்தை நாம் பெறுகின்றோம். அப்படிப்பட்ட அற்புதமான புண்ணிய தலம் இது, அற்புதமான தலம் காரைக்கால் அப்படின்னு நாம் சொன்னாலே காரைக்கால் அம்மையார் நமக்கு முன்னே தோன்றுவார். காரைக்கால் அம்மையாருக்கு அருள்வாளித்த, எப்படி அப்பர் பெருமான் சொல்லுவதை போல குனித்த புருவம், நாமெல்லாம் அந்த பிறவியை வேண்டாம்னு சொல்லுவோம். இது துன்பம் நிறைந்த பிறப்பு, எவ்வளவு துன்பங்கள், இவையெல்லாம் எப்படி நமக்கு வந்து சேர்கின்றன? இந்த துன்பங்கள்லாம் நாம் உழறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிறவியில நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை பயன், அதுபோல மும்மையில் முற்பிறவியில நாம் செய்திருக்கக்கூடிய சஞ்சீத வினை, முற்பிறவி வினைகள், இவைகளெல்லாம் நம்மை பற்றி கொண்டு ஆட்படுத்துகின்றது. அப்படி ஆட்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த நிலையில நாம் இறைவனை நினைந்து வழிபட்டோமானால் அந்த தீவினைகளையெல்லாம் நீங்கி விடுகின்றன. அப்படி நீக்கக்கூடிய அந்த செயலை இறைவன் எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கின்றான். அப்ப 63 நாயன்மார்களை பற்றி நாம் நினைந்து உருகுகின்ற பொழுதும், பாடி பணிகின்ற பொழுதும், அவர்களின் வாயிலாக நாம் பரம்பொருளை வணங்குகின்றோம். அடியார் 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 கடிமை அடியார் இவன் என்று அடிமை கொண்டேனே, அடியார் அருளால் அவனடி கூட அடியான் இவன் என்று அடிமை கொண்டேனே என்று சொல்லுவார் திருமூலர். அப்படி அந்த அடியவர்க்கு அடியவனாக ஆண்டவன் இருக்கின்றான், இருந்து அருள்வாளிக்கின்றான். அப்படிப்பட்ட தன்மையை நம்முடைய இந்த பிறவி பயனை நீக்க வேண்டும் என்றுதான் நாம் எல்லாம் உழன்று கொண்டிருக்கின்றோம், பக்தி செலுத்தி கொண்டிருக்கின்றோம், இறைவனை நினைந்து வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பார் வள்ளுவர். அப்படியெல்லாம் சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்பர் பெருமான் சொல்றாரு பாருங்க, குனித்த புருவமும் கொவ்வைச்சவாயிற் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போர் மேனியில் பால்வெந்நீரும் இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்று கேட்கின்றார். எவ்வளவு அற்புதம் பாருங்க. நாமெல்லாம் மனித பிறவி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு எல்லா அடியவர்களும் நினைக்கின்ற பொழுது, அப்பர் பெருமான் மட்டும் இந்த அற்புதமான அந்த திருக்கோலத்தை பார்ப்பதற்கே இந்த உலகத்தில், இந்த மாநிலத்தில் நான் மீண்டும் பிறப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்ப இறைவனுடைய அந்த எழிலார்ந்த திருக்கோலத்தை பார்ப்பதே ஒரு இன்பம். அது இப்படி பார்த்து நினைந்து கொண்டிருப்பதே பேரின்பம். பேரின்பம் அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற வழியில பார்த்தோம்னா, அப்படியெல்லாம் நினைந்து உருகக்கூடிய அடியார்களுக்கு தம்முடைய அருளை தரக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவனை நினைப்பதற்கு, நினைந்து வழிபடுவதற்கு, கேட்பவர்களுக்கெல்லாம் செவியிலே சென்று கேட்கக்கூடிய அந்த பெரும்புகழை கேட்கக்கூடிய வகையில் இந்த ஆன்மீக பணியை மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய, ஒவ்வொரு வாரமும் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய
இந்த சேக்கிழார் பன்னிரு திருமுறை மன்றத்தினுடைய தலைவர். நான் எப்பொழுதுமே சொல்லுவதுண்டு, நான் என்று சொல்லுவது அகந்தை. அது என்னைக்கு என்னை விட்டு ஒழியும்னு தெரியல. சொல்லுகின்ற பொழுதெல்லாம் போகின்ற இடங்களிலெல்லாம் நான் 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 என்றுதான் இதுவரையிலும் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த தருணத்திலாவது இந்த அம்மையாருக்கு அருகிலே அம்மையாருக்கு அமுதுபடையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேடையிலே அந்த திருவருளினுடைய திருவருளால் அடியேன் என்ற அந்த சொல் ஆட்சி என்னுள் ஆழ்ந்து இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி அந்த இறைவனிடத்திலே இப்பொழுது நான் கேட்டுக்கொண்டு, கேட்டோம்னா இறைவன் கொடுத்துருவாருங்க. அப்படி இந்த இடத்துல இந்த மாதம் அற்புதமான மாதம். இன்னைக்கு அற்புதமான ஒரு திருநாள், கார்த்திகை, கிருத்திகை. இப்படி சிவபெருமானை நினைந்து வழிபடுகின்ற பொழுது சிவபெருமான் மட்டுமல்ல, இறைவன் என்று நாம் யாரை நினைக்கின்றோமோ அந்த இறை வடிவத்திலே சூக்குமமாக அருவுருவமாக இறைவன் வந்து நம்முடைய அந்த இறை நாமத்திலே தோன்றி அருள் புரிவான். அதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது நமக்கு கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், கடினமானதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. சொல்லுகின்ற அடியார்கள் தான் காட்டக்கூடிய இறைவனை வழிபடுவதற்குரிய அந்த வழியை காட்டக்கூடிய வகையில் நாம் பார்க்கும் பொழுது, 4 வகை பாதத்துள் 4ஆம் பாதத்துள் வைத்து ஓதுவான் தம்மை உணர்ந்தது என்பார் சிவஞான முனிவர். அந்த சிவஞான போதத்துக்கு உரை எழுதுகின்ற பொழுது அந்த உரையில் சொல்லுவார், 4 வகை பாதம், 4 வகை பாதத்துள் 4ஆம் பாதத்துள் வைத்து ஓதுவான் தம்மை உணர்ந்தது. இப்போ நாமெல்லாம் இந்த இடத்துல அமர்ந்து நான் பேசுகிறேன், இறைவனை பற்றி பேசுகிறேன். அடியார் பெருமக்கள், என்னை விட அறிவில் சிறந்தவர்கள், அனுபவத்தில் உயர்ந்தவர்கள் அத்துணை பேர்கள் வந்து அமர்ந்து இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் கேட்கிறீர்கள் என்றால் அந்த 4ஆம் பாதத்துள் வைத்து இறைவன் உணர்த்திய காரணத்தினால்தான். அப்ப இறைவனை அடைவதற்குரிய வழி, பாதம் என்பது மார்க்கம், வழி. 4 வழிகள் உண்டு. அந்த 4 வழிகளில் ஒன்றுக்குள் ஒன்று, ஒரு வழியும் ஒன்றுக்குள்ள ஒன்று பொருந்தி அதிலிருந்து விளங்கி நிற்கும். சரியை, கிரியை, யோகம், ஞானம் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். இப்ப சரியைக்குள் சரியை, சரியைக்குள் கிரியை, சரியைக்குள் யோகம், சரியைக்குள் ஞானம், 4 வழி. கிரியைக்குள் சரியை, கிரியைக்குள் கிரியை, கிரியைக்குள் யோகம், கிரியைக்குள் ஞானம், அடுத்த 4 வழி. அதுபோல யோகத்திலிருந்து 4, ஞானத்திலிருந்து 4. அப்ப 4ஆவது பாதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஞானம், ஞானத்துள் ஞானம் அப்படின்னு சொன்னோம்னா 16ஆவது நிலையில். அப்ப நம்ம எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். பாவச்செயல், தீவினைகள் அது ஒரு பக்கம் குமிஞ்சு கிடக்குது. அதையெல்லாம் நீக்குவதற்காகத்தான் நாம் பிறப்பெடுத்திருக்கின்றோம், இறைவன் படைப்பித்திருக்கின்றார். அப்படி அந்த இறைவனை நாம் வணங்கி போற்றுகின்ற இந்த தருணத்திலே நான் எப்பொழுதுமே, அது பாருங்க திரும்பி வருது பாருங்க, அடியேன் எப்பொழுதுமே சொல்லுகின்ற பொழுது, வேட்டுவனாம் அப்புழுபோல் வேண்டு உரு வாங்கி என்று சொல்லுவார். அந்த மலவாசம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அது தொடர்ந்து நம்மை பற்றி கொண்டு வருகிறது. அந்த பற்று இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். பற்றற்றான் பற்றினை பற்றுக. அவருக்கு தான் பற்றே கிடையாது, அப்புறம் எப்படி நம்ம போய் பற்ற முடியும்? அதுவும் ஒரு பற்று தானே. எப்படியெல்லாம் நம்மை சிந்திக்க வைக்கிறது பாருங்க இறை சிந்தனை. சமயம் நம்மை வழிபடுத்தும், நல்வழிப்படுத்தும், பக்குவப்படுத்தும். அப்ப இந்த ஆன்மா பக்குவப்பட்டு அந்த இறை பேரருளை அடைவதற்குரிய அந்த வழியை, இவ்வளவு வழிகள் இருக்கிறது, 16 வழிகள் இருக்கிறது. அந்த 16 வழிகளில் ஏதாச்சும் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொண்டு அப்படியே பயணிக்கின்றோம். அப்படி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சேக்கிழார் பன்னிரு திருமுறை மன்றத்தினுடைய காரைக்காலினுடைய சித்தர் என்று தான் நான் சொல்லுவேன். காரைக்காலின் சித்தர் மதிப்பிற்குரிய ஐயா கே தெண்டாயுதபாணி பத்தர். இப்போ பத்தருங்கிறது மறைஞ்சு போச்சு, சித்தர் அப்படிங்கிறது தான் முன்னிறுத்துகிறது. ஏன்னா அவர் செய்யக்கூடிய செயல் அப்படி. இன்றைக்கு எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பை பார்த்தோம்னா சுந்தரர் பெருமானும் ஒரு அற்புதமான ஒரு சித்தர். நமக்கு வித்தியாசமான விஷயங்களை எல்லாம் ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கிறது. வித்தியாசம் என்றால்
நான் அந்த இறை பேரருளை அடைவதற்குரிய வித்தியாசமான வழிகளை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதுதான் இதில் ஒரு பெரிய சிறப்பு. மேலும் மேலும் அதை படிக்கின்ற பொழுது, பாடுகின்ற பொழுது, இறைவனை நினைக்கின்ற பொழுது, வழிபடுகின்ற பொழுது, தொழுகின்ற பொழுது, துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீறு அணிந்து அப்படி நினைக்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு அந்த இன்பத்தை அவ்வப்பொழுது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே கொடுத்து கொண்டிருப்பார் இறைவன். அப்படி அந்த சுந்தரர் பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றிலே அவர் நமக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய, அருளி இருக்கக்கூடிய அந்த தேவாரம், திருமுறைகள், குறிப்பாக சொல்லணும்னா திருப்பாட்டு, அப்படி அவரும் ஒரு சித்தராக இருந்து நமக்கு நிறைய வழிகளை எல்லாம் காட்டி சென்று இருக்கின்றார்கள். அவர்கள் காட்டிய அந்த வழிகள், அந்த வழிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கருவி எது, வாகனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்திலேயே பிறந்ததனால் இல்லை, கற்றுக்கொண்டதனால் இல்லை, அது இந்த உணர்வோடு தோய்ந்த காரணத்தினால், இந்த உணர்வோடு தோய்ந்த காரணத்தினால் அந்த தமிழ் என்பது இறைவனுடைய அனுபவத்தை, அருளாளர்கள் பெற்ற அந்த இறை அனுபவத்தை, அந்த அருள் உணர்வை அப்படியே 100 விழுக்காடு நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய உலக மொழிகளிலே எல்லா மொழியும் இறைவனை நினைக்கின்ற பொழுது அந்தந்த மொழியில் நாம் இறைவனை வணங்குகின்றோம். ஆனால் அந்த 100% அந்த இறை பெருமையை, உணர்வுகளை, அனுபவத்தை கொண்டு வந்து நம்மிடத்திலே சேர்ப்பது தமிழ். அந்த தமிழை சுந்தரர் பெருமான் நமக்காக 100 பதிகங்களில் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்படி 100 பதிகங்களில் கொடுத்து அந்த தமிழின் வழியாக எப்படியெல்லாம் நாம் இறை பெருமையை அடையலாம், இறை ஆற்றலை அனுபவிக்கலாம் என்பதையெல்லாம் இன்றைய தலைப்பிலே நான் எடுத்து சொல்லலாம், அடியன் எடுத்து சொல்லலாம் என்று நினைந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்த மன்றம், இது மாமன்றம், ஏன்னா கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளை, 38 ஆண்டுகளை நிறைவு செய்து 39வது ஆண்டுகளையும் கடந்து அப்படியே 40வது ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த 40 ஆண்டுகள்லையும் ஒரு வாரத்திலையும் இது போன்ற ஆன்மீக சொற்பொழிவுகளை எல்லாம் நாம் ஈடேற்றம் பெறுவதற்காக அமைத்து தந்திருக்கக்கூடிய தலைவர் ஐயா திரு கே தண்டாயுதபாணி பத்தர் ஐயா அவர்களை வணங்கி, செயலாளர் திரு எஸ் சாமிதுரை ஐயா அவர்களையும் வணங்கி, துணை செயலாளராக இருந்திருக்கக்கூடிய தமிழையும் சைவத்தையும் ஆன்மீகத்தையும் பட்டி தொட்டிகளையெல்லாம் சென்று சேர்க்கக்கூடிய ஐயா வை முருகைய ராஜேந்திரன் ஐயா அவர்களையும் வணங்கி, பொருளாளர் திரு எம் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களையும் வணங்கி, வந்த உடனே பார்க்கின்ற பொழுது அப்படியே பார்த்த சிவபெருமான காணும். சிவபெருமான காணும்னு தேடிட்டு இருக்கும் பொழுது தான் எப்பொழுதுமே ஒரு பதிவு அங்கே கொண்டு போய் சேர்க்கணும்ல. நாம் யாரெல்லாம் வணங்குகின்றோமோ, இறைவனை வணங்குகின்றோமோ, அப்படியெல்லாம் ஒரு சித்திரகுப்தன் எப்படி அந்த பாவ புண்ணிய கணக்குகளை குறித்து வைத்திருக்கின்றானோ, அதுபோல் நந்தி பெருமானிடத்தில் இன்னும் நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. சண்டிகேஸ்வரர்லேருந்து சில அணுக்க தொண்டர்கள்லாம் இருக்காங்க. சில வேலைகளை, சில பணிகளை செய்வதற்காக அப்படி இறைவனிடத்திலே குறித்து சொல்லுவதற்குரிய அந்த பதிவை செய்யக்கூடிய பரமசிவம் ஐயா அவர்களை காணுமேனு தேடினேன். கரெக்டாக அந்த சமயத்தில் வந்துட்டார். சரியாக வந்து அப்படியே அந்த பணியை அற்புதமாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அதுபோல அந்த இறைவனுடைய திருப்பெயர்களில் எல்லா பெயர்களுமே எப்படி நம்ம மாற்றி பெயர்களை வைத்து கொண்டாலும் அந்த பெயரை நாம் இறைவனுடைய பெயராக நினைந்து பேசலாம், அழைக்கலாம். அப்படி இந்த உலகத்தை எல்லாம் ஆட்டுவிக்கின்ற இறை பெயரை தாங்கி இருக்க இறைவன் ஆட்டுவிக்கின்றான். எல்லார்கிட்டையும் அந்த விஷயங்களை போய் சேர்க்கின்றான். சோதனைகள்ங்கிற வழியில் அவரவர்களுடைய வினையை கூட்டுவிக்கின்றான். அப்படி எங்கும் எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஐயா அண்ணாமலை ஐயா அவர்கள் மக்கள் தொடர்பாளராக இருந்து அற்புதமாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார். இங்கே வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய அத்துணை சான்றோர்களும், சான்றோர்கள் ஆன்றோர்கள் என்று மேடைகளில் பேசுகின்ற பொழுது ஆன்றோர்களே, சான்றோர்களே, சில பேர் என்னை போன்றோர்களே என்று பேசுவார்கள்.
ஆனால் அதற்கான அந்த அந்த தகுதி இருக்கிறதா என்றால் அது நினைந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆன்றோர்களாகவும் சான்றோர்களாகவும் இங்கு வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். சுந்தரர் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய தடவை படிச்சிருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் சுந்தரர் பெருமான் சிவபெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது இறைவன் ஐந்தொழில் ஆட்டுகின்றான் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய ஐந்தொழிலையும் இறைவன் செய்து கொண்டிருக்கின்றான், இறைவன் செய்கின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். சுந்தரர் பெருமான் இறைவன் ஆறாவதாக ஒரு தொழிலையும் செய்கின்றான் என்று அவருடைய பாடல் வரிகளில் படிக்கின்ற பொழுது அதை உணர்த்துறார், அதை சொல்லிக்கிட்டு போகிறார். நான் கொஞ்சம் ஆச்சரியமாக அந்த வரிகளை எடுத்து படித்து பார்த்தேன். எப்படி ஆறாவது ஒரு தொழிலையும் செய்கிறார், அது என்ன தொழிலாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அந்த ஆறாவது தொழிலுக்குரிய அந்த சொல் ஆட்சி எப்படி இருக்கிறது, தமிழிலே அற்புதமாக அது அமைந்திருக்கிறது. அதனால தான் ஐயா நேற்று தொடர்பு கொண்டு கேட்கின்ற பொழுது என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று கேட்கின்ற பொழுது, முன்னொரு வாரத்திலே நான் பேசுகின்ற பொழுது அப்பரும் அருந்தமிழும் என்று சொல்லி அப்பர் பெருமானுடைய அந்த தேவாரத்தில் இருக்கக்கூடிய பெருமைகளை எல்லாம், இறை நாட்டங்களை எல்லாம், அனுபவங்களை எல்லாம் அடியேன் பேசினேன், மகிழ்ந்தேன். உண்மையிலேயே உணர்வு பூர்வமாக அப்பர் பெருமானை நினைக்கின்ற பொழுதெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுந்தரர் பெருமான் நினைவுக்கு வந்தார். சுந்தரர் பெருமான் நினைவுக்கு வருகின்ற பொழுது அவர் பேரே பாருங்க, சுந்தரர். பெரிய புராணத்தினுடைய காப்பிய தலைவன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். சேக்கிழார் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தான் காப்பிய தலைவனாக இருக்கின்றார். காப்பிய தலைவிங்கிறது யாருமே கிடையாது. ஆனால் அதற்கு உள்ளார அந்த திருத்தொண்டர் புராணத்தில், பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் தலைவன், அத்துணை பேர்களும் காப்பிய தலைவர்கள் தான். உள்ளார இடம்பெறக்கூடிய புராணங்களை சொல்லுகின்ற பொழுது அத்தனை பேர்களாகவும் இருக்கின்றார். ஆனால் ஒரு தொடக்கம் வேண்டுமல்லவா, அதற்காக சேக்கிழார் பெருமான் எடுத்துக்கொண்டது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய திருத்தொண்ட தொகையை அவர் எடுத்துக்கொண்டார். அதற்கு பிறகு 11ஆம் நூற்றாண்டில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய காலம், நாயன்மார்களினுடைய காலம்லாம் நாம் பார்க்கலாம். எவ்வளவு புரட்சி செஞ்சிருக்கிறார் பாருங்க. நாம் நிறைய விஷயங்களை வந்து அவருடைய வரலாற்றோடு பார்க்கின்ற பொழுது வரலாற்றை மட்டும்தான் பார்க்கிறோம். வரலாற்றில் ஒவ்வொரு நாயன்மார்களும் செய்த சேவைகள், அந்த சேவைகளை தாண்டி புரட்சி செய்திருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன புரட்சி செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய காலங்கள்லாம் பார்த்தோம்னா மூத்த அடியார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, நம்ம காரைக்காலுக்கு எவ்வளவு பெருமைகள். மூத்த அடியார்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த பட்டியலில், அந்த வரிசையில் இடம்பெறக்கூடியவர்கள் 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண். ஒருத்தவர் திருமூலர், இன்னொருத்தவர் காரைக்கால் அம்மையார். காலத்தால் மூத்தவர், பதிகங்களுக்கெல்லாம் அடி கொடுத்தவர். இப்படியெல்லாம் காரைக்காலின் பெருமையையும் எல்லாம் பறைசாற்றி கொண்டிருந்து இன்றைக்கு நின்ற திருக்கோலத்திலே அற்புதமாக நம் அனைவருக்கும் அருள்வாளித்து கொண்டிருக்கின்றார் அந்த வடதுபுறம் இருக்கக்கூடிய நம்முடைய காரைக்கால் அம்மையார் என்று சொன்னால் அதுதான் இறைவனுடைய திருவருள். அப்படி அந்த காலத்தால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய காலத்திற்கு முன் வாழ்ந்த நாயன்மார்கள், அதான் ஒரு 60 நாயன்மார்களை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் முதன்முறையாக அந்த திருத்தொண்ட தொகையில் தில்லை வாழந்த நர்தமடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே எண்ணாத. நம்ம சொல்லுவோம்ல, சின்ன குழந்தைகளாக இருக்கணும்னு பார்த்தோம்னு வச்சுங்க, ஒரு பொருளை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லும், வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லும். அழகாக நம்முடைய பெரியோர்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டி சென்று இருக்கின்றார்கள். இசையா ஒரு பொருள் இல்லென்றல் வசை என்று அது வையத்து இயற்கை. இந்த உலகத்தினுடைய இயல்பு என்ன, இயற்கையாக நடைபெறக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லாத ஒரு பொருளை இல்லைன்னு சொல்றது தான் சிறப்பு, அதுதான் உண்மை. இசையா ஒரு பொருள் இல்லென்றல் வசை என்று, அது தவறு கிடையாது. ஆனால் சொல்றாரு பாருங்க,
இசையா ஒரு பொருள் இல்லென்றல் வசை என்று வையத்து இயற்கை நசை ஒழிய நின்றொடி பொய்த்தல். நாம் ஆசையின் காரணமாக ஒரு பொருளை வைத்துக்கொண்டு பொய்யாக இல்லைன்னு சொல்றது. நின்று ஒடி பொய்த்தல் குற்றம், அது வசை. சரி, அது எப்படிப்பட்ட வசை? உழைப்பெய்து அடுவது போலும் துயர். அப்படி நம்ம பொய் சொல்லக்கூடியது வச்சுக்கிட்டே இல்லைன்னு நாம சொன்னோம்னா அப்படி சொல்லக்கூடிய அந்த பொய்யானது நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தும், துயரை கொண்டு வந்து சேர்க்கும். எப்படிப்பட்ட துயரை கொண்டு வந்து சேர்க்கும்? கொல்லன் உலைக்களத்தில் அந்த இரும்பை பல வடிவங்களில் மாற்றுவதற்காக அந்த நெருப்பில் போட்டு அதை அடித்து துன்புறுத்துறான அதுபோல துன்பங்கள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நாம் பார்த்தோம்னா எல்லாமே உண்மையானதாகவே அது இருக்கின்றது. யாருமே எதுவுமே நம்ம இடத்துல பொய் சொல்லாம பொய்யே சொல்லலை. அடியார்கள் பெருமக்கள் எல்லாம் இறைவனை வணங்குகின்றவர்கள் எல்லாம் இறை பேரருளை பெற்றவர்கள் எல்லாம் தான் வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே பதிவு செய்து சென்றிருக்கின்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்திற்கு முன்பாக வாழ்ந்த அந்த அடியார் பெருமக்களை எல்லாம் இவர் ஒரு பட்டியலிட்டு அப்படியே அற்புதமாக கொடுக்கின்றார். 60 நாயன்மார்கள் நமக்கு கிடைக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய பெற்றோர்கள் இசைஞானியார், சடையனார், இவர்களையும் சேர்த்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் சேர்த்து 63 நாயன்மார்கள், தொகையடியார்கள் சொல்லிட்டு ஒரு 79 பேரையும் சேர்த்து 72 பேர்களுடைய அந்த அருள் வரலாற்றை எல்லாம் நமக்கு அர்ப்பணித்தது தான் பெரிய புராணம். இதெல்லாம் வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிபி 7ஆம் நூற்றாண்டில் இந்த பூலோகத்தில் வந்து பிறந்ததற்கு பிறகு இந்த அடியார்களினுடைய அந்த பட்டியலையெல்லாம் கொடுக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம், தமிழர்கள் வாழ்ந்து வழிபடக்கூடிய கோயில்கள்லாம் பார்த்தோம்னா எந்த தலத்தில் எந்த அடியார்கள் பிறந்திருக்கிறார்களோ, பிறந்து முக்தியை அடைந்திருக்கிறார்களோ அவர்களுடைய திருவுருவம்தான் அந்த திருக்கோயில்களில் இடம்பெற்றிருக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து இறைப்பேரருளை இறைவனோடு இரண்டர கலந்ததற்கு பிறகுதான் 63 நாயன்மார்களினுடைய அந்த திருவுருவங்கள் எல்லாம் எல்லா சிவாலயங்களிலும் இடம்பெற்றிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை நாம் அவருடைய வரலாற்றில் பார்க்காமல் நம்ம விட்டுவிட்டோம். அவர் காலத்திற்கு பிறகுதான் பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லா ஆலயங்கள்லையும் பார்த்தோம்னா அத்துணை பேர்களினுடைய திருவுருவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படி அந்த அடியார்களை எல்லாம் இடம்பெற செய்வதற்கு சோழ பரம்பரை முன்னின்றது. அதற்கு பிறகு நம்பியாண்டார் நம்பி, அதற்கு பிறகு பார்த்தோம்னா அந்த திருமுறைகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அப்படியே நமக்காக இறைவனுடைய திருவுருளால் நமக்கு கிடைத்தது. இப்படியெல்லாம் அந்த வரலாற்றில் பல செய்திகளை நாம் தெரிந்து கொண்டாலும் அந்த தமிழ் எப்படி நம்மை ஆட்டுவித்தது, ஏன் அந்த சுந்தரர் பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது இந்த காப்பிய பெரிய புராணத்தில் காப்பிய தலைவனாக சுந்தரர் பெருமான் இருக்கிறார். அந்த வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் கைலாய மலையில் எல்லா செயல்பாடுகளையும் முடித்த இறைவன். இறைவனுக்கு ஏது ஓய்வு? நமக்கு ஓய்வு இருக்கும். நாம் செய்த பணி, சுமை, பிரச்சனைகள், வினைகள், இதன் பொருட்டு நமக்கு இந்த உடம்பு ஓய்வை தேடும். ஆனால் இறையாற்றலுக்கு இறைவனுக்கு ஓய்வு என்பது உண்டா? நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் அப்படி தவம் இருக்கின்றான். எல்லா வேலையும் அப்படியே நம்ம முடிச்சிட்டோம்ப்பா, சரி இப்போ இருந்து நாம் ஒரு யோக நிலையில் இருந்து இருப்புமே அப்படின்னு சொல்லிட்டு கைலாய மலையில் சிவபெருமான் அப்படி உட்கார்ந்து யோகத்தில் அமர்ந்து இருக்கிறார். அப்படி முழிச்சு கண் விழித்து அப்படி பார்க்கிறார். அந்த பனிமலையில் தன்னுடைய உருவம் அப்படி தெரிகிறது. நம்மளே கண்ணாடியில் பார்த்தோம்னா சில சமயத்தில் பார்க்க முடியாது, கண்ணாடி விரிசல் விழுந்துடும். சில சமயத்தில் அப்படி விரிசல் விழுந்தாலும் 2 முகமாக தெரிகிறது என்று நம்மளே வியப்பதெல்லாம் உண்டு. அப்படி வியந்து பார்ப்பதை போல சிவபெருமான் அப்படி பனிமலையில் தன்னுடைய உருவத்தை அப்படி பார்க்கிறாரு. நம்முடைய உருவம் இப்படி அழகாக இருக்கிறதா? இவ்வளவு ஒரு சுந்தரம் உடைய
ஒரு தோற்றம் நமக்கு இருக்கிறதா? ஏன்னா நம்ம எங்கே பார்த்தாலும் பார்க்குறோம்ல, எங்கே பார்த்தாலும் பிச்சாண்டவராக வர்றாரு, சடாமுடி தாங்கி வர்றாரு, அகோரியாக வர்றாரு. இப்படியெல்லாம் பார்த்த இந்த உருவம் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்வார்ல, இதே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக திருவாரூரில் பறவையார் வீட்டுக்கும் இங்கேயும் நடந்து நடந்து அலையிறாராம். ஆரூர் தெருத்தரும் நடந்த திருப்பதம் போற்றி அப்படின்னு சொல்லுவார். திருவடி புகழ்ச்சியில் அழகா அவர் சொல்லுவார். அப்படி அவர் அடியவருக்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக அப்படி தூது செல்லுகின்றார். அதுக்காக ஒருத்தவர் கோச்சிக்கிட்டார், சாமியே தூது சொல்கிறவர அதுக்கு சாமியும் துணை போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவும் மாட்டேன், உன்னையும் நான் வணங்க மாட்டேன் அப்படிலாம் இருக்கிறார். எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்கள். நம்மெல்லாம் அந்த கொள்கை பிடிப்போடு இருக்கிறோம். ஒரு கொள்கையை விட்டுட்டோம்னா அடுத்தது மனம் தொய்வடைஞ்சதுன்னா உடனே மாற்றிப்போம், சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவோம். அதனால தான் செயற்கரிய செயல்களை செய்தவர்கள் நாயன்மார்கள். நம்மளாலேயும் அந்த செயல்களை செய்ய முடியும், ஆனாலும் நம்மளுடைய அந்த தொய்வு, அந்த சோர்வு, மனம் சோர்ந்து போயிடுது, உடல் சோர்ந்து போயிடுது. அதனால் நம்ம மனசை மாற்றிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறோம். ஆனால் அடியார் பெருமக்கள் எல்லாம் அப்படி போகவில்லை. அப்படி அற்புதமாக அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்மை வழிபடுத்துவதற்காக அந்த தமிழை அப்படியே பயன்படுத்துகிறாரு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்கள் கைலாய மலையில் இருக்கிறாரு இவர். அந்த உருவத்தை பார்த்தோன்னா சுந்தரா அப்படின்னு சொல்கிறார். நம்மளா இவ்வளோ அழகாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம கண்ணாடியை பார்த்து கேட்பதை போல சிவபெருமான் அந்த பனிமலையில் தெரிந்த அந்த பிம்பத்தை பார்த்து, உருவத்தை பார்த்து சுந்தரா அப்படின்னு சொன்னோன்னா அந்த உருவம் அப்படியே வந்துடுச்சு. ஐயய்ய, இல்லை நம்ம சொன்ன ஒரு வார்த்தை அப்படியே உயிர் பெற்று வந்து விட்டது அப்படின்னு நினச்சி சிவபெருமான் என்ன செய்கிறாரு, சரி நீ எனக்கு அணுக்க தொண்டராக இரு, பணி செய். என்ன பணி செய்யணும்? மாலைகளை எல்லாம், பூக்களை எல்லாம் தொடுத்து மாலைகளாக எனக்கு அணிவித்து மகிழக்கூடிய அந்த பணியை நீ செய். அதான் பணி செய்தல். நாம் எல்லாருமே ஒரு பணியை செய்கிறோம். எல்லாருக்குமே ஒரு வேலை உண்டு இல்லைங்களா? அலுவலகத்தில், வீட்டில், தனியாக சொந்தமாக ஒரு கடை வச்சுருந்தாலும் இப்படி பல்வேறு பணிகள் இருக்கிறது. இந்த பணி எதற்காக நாம் பணி செய்கின்றோம் அப்படின்னு சொன்னோம்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அந்த வரலாற்றின் வழியாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இவர் என்ன செய்கிறாரு, அந்த பணியை செய்கின்றார். அந்த திருத்தொண்டு, திருப்பூக்களை எல்லாம் தொடுத்து மாலையாக அணிவிக்கக்கூடிய அந்த திருத்தொண்டு, அந்த திருப்பணியை அவர் செய்கிறார். பணி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பணிதல் நமக்கு வரணும். நாம் செய்யக்கூடிய பணியில் பணிதல் வேண்டும். அதனால தான் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொன்னார்கள். அதில் ஒரு பணிவு நமக்கு வேணும். நம்ம எந்த வேலையை செய்தாலும் ஏன் பணிவு வேண்டும்? இறைவனை நினைந்து பணியக்கூடிய அந்த எண்ணத்தை நமக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் செய்யக்கூடிய பணிக்கு பணின்னு பேர் வச்சாங்க. பணிய வேண்டும், பணிதல் வேண்டும், இறைவனை நினைய வேண்டும், நினைத்தல் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லி தந்து விட்டு சென்று இருக்கின்றார்கள் அடியார் பெருமக்கள் எல்லாம். அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி போறார். அந்த நந்தவனத்தில் அந்த மலர்களை எல்லாம் பறித்து கொண்டிருக்கின்ற பொழுது பார்வதி தேவியினுடைய பணிப்பெண்கள், தோழினே சொல்ற, பார்வதி தேவியினுடைய தோழிகள் 2 பேர் பணி செய்கின்றாங்க. அவர்களும் அந்த தோட்டத்தில், அந்த பூந்தோட்டத்தில், அந்த நந்தவனத்தில் மலரை ஒரு புறம் பறித்து கொண்டிருக்கின்றார்கள் 2 பேர், அனிந்திதி, கமலினி. இவர் நாம் எப்பொழுதுமே பார்த்தோம்னா நம்முடைய கண்கள் ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது அசைந்ததுன்னா அந்த காட்சியை போய் பற்றும். அதனால் இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் சிறந்தது எது அப்படின்னு நாம் சொல்லும்பொழுது கண்களை சொல்லுவோம். ஏன்னு கேட்டோம்னா ஏனைய உறுப்புகள் எல்லாம் தான் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இன்பத் துன்பங்களை அனுபவிக்கும். இந்த கண்கள் மட்டும்தான் தான் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு தூர சென்று பற்றும், காட்சிகளை பற்றும். அதுதான் ரொம்ப மோசம். அதுதான் ரொம்ப வேணும், கண்ணு ரொம்ப வேணும். அந்த கண் இல்லைனாலும் ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் இருக்கிறது ரொம்ப. தண்டியடிகள் நம்ம திருவாரூரில் கண் இல்லாமலேயே பணி செய்து கண் பெற்றார் இல்லையா, பிறவி குருடர். இதுதான் பெரிய விஷயம். இடையில கண்ணு போயிருந்தாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இடையில கண்ணு போகுது. ஆனால் சுவாமியை வணங்கி 2 கண்ணும் அவர் பெறார். காஞ்சிபுரத்தில் ஒரு கண்ணையும் திருவாரூரில் இன்னொரு கண்ணையும் பெறார். அவர் செய்த தவறின் காரணமாக வாக்கு கொடுத்துட்டோம்னா அந்த வாக்கை நம்ம நிறைவேற்றணும்.
அந்த வாக்கை மீறினதுனால அவருக்கு கண்ணு போயிடுச்சு. சில நேரங்களில் நமக்கும் அப்படி உண்டு, ஆனால் நமக்கு தெரிகிறதில்ல, நம்ம உணர்ந்துக்கிறது இல்லை. நம்ம ஒரு வாக்கு கேட்டு கொடுத்துட்டு அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் திருப்பி பொய் சொல்கிறோன்னு நமக்கு தெரியும், மாற்றி சொல்கிறோன்னு தெரியும். அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு அந்த கண் பார்வை மங்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும், நம்ம உணர்றது கிடையாது. என்ன கண்ணு கொஞ்சம் தெரிய மாதிரி இருக்குதே அப்படின்னு நாம் நினச்சி பார்ப்போம். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கு தவறுதனால் அந்த இறைவன் என்ன செய்கிறாரு, நமக்கு அறிவுறுத்துகின்றார். நாம் அதெல்லாம் நினச்சி பார்க்குறதே கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பூமியில் பிறக்கிறார். சடையனார் இசைஞானியாருக்கு மகனாக பிறக்கிறார். நரசிங்க முனையரையாருங்கிற ஒரு அரசன் இவரை பார்த்துட்டு, இவருடைய அந்த சிறப்புகளை எல்லாம் பார்த்துட்டு அவரை தன்னுடைய மகனாக தத்து எடுத்துக்கொண்டு வளர்க்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் இவர் வந்து பிறக்கிறார். அப்போ முற்பிறவியில் இவர் எப்படி இருக்கிறார், இந்த பிறவியில் சுந்தரராக இங்கே வந்து பிறந்து விட்டார். இப்போ நரசிங்க முனையரையர் அவருக்கு வந்து அந்த 16 அகவை ஆகிறது. எல்லா விஷயங்களையும் இளவரசனாக இருக்கிறார். எல்லா வித்தைகளிலும் அவர் அப்போல்லாம் பாருங்களேன், கல்வி கேள்விகள் மட்டும் கிடையாது வித்தை. வாள் பயிற்சி, வேல் பயிற்சி, யானை பயிற்சி, குதிரை ஏற்றம், இது எல்லாத்திலுமே சிறந்து விளங்கினாதான் ஒரு கல்வி பெற்றவனாக இருக்க முடியும், ஒரு அறிவு பெற்றவனாக இருக்க முடியும். அதோடு சேர்த்து கல்வி, இது எல்லா இதுவும் நமக்கு தேவை. எல்லாத்தையுமே சேர்த்து தான் கல்வி என்று சொன்னார்கள். ஒரு குருநாதர் இது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுப்பார். குருகுல கல்வியில் வெறும் கல்வியை மட்டும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே கற்றுக் கொடுப்பாங்க. நமக்கு புராணங்கள்லாம் எல்லாத்தையுமே அது நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்படி இவர் எல்லாத்துலேயுமே முதன்மையானவராக விளங்குகின்றார். அப்படி விளங்கி இருந்தாலும் இவருக்கு அந்த திருமணம் செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு. சடங்கவி சிவாச்சாரியார் மரபுல ஆதிசைவ சிவாச்சாரியார், அந்தனர் மரபு. நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னா ஆதிசைவர் தான் சிவாச்சாரியார்கள். நம்ம வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய எல்லாம் தவறுதலாக சில விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ளுகிறார்கள். சமஸ்கிருதம் படித்தவர்கள் எல்லாம் அங்கேருந்து வந்திருக்கிறவங்க ஆரியர்கள் என்று சொல்லுகின்றார்கள். மொழி என்பது இங்கு வந்தது, அது ஒரு உண்மை. ஆனால் இங்கேயே இருந்தவர்கள் ஆதிசைவர்கள், அவர்கள்தான் அந்தணர்களாக இருந்து இறை பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த அடியார்கள் வரலாற்றில் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிறோம். அப்படியே ஆதிசைவ மரபில் தோன்றின அந்தணர் மரபில் தோன்றினவர் அவரை தான் நரசிங்க முனையரையர் தன்னுடைய மகனாக தத்தெடுத்து கொண்டு வளர்க்கிறார். இப்போ திருமணம் செய்து கூடிய தருமணம் பேசி முடிச்சாச்சு. சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகள். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா, இவ்வளவு விஷயங்களை சேக்கிழார் பெருமான் கொண்டு வந்து தன்னுடைய அந்த வரலாற்று பதிவில் சேர்க்கின்ற பொழுது, இப்போ காரைக்கால் அம்மையார்னு சொல்லுகின்ற பொழுது இயற்பெயர் 63 நாயன்மார்களுக்கும் இயற்பெயர் தெரியாது. நாம் படிக்கின்ற பொழுது இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வெல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன், இப்படின்னு மெய்ப்பொருள் நாயனார், இளையான்குடி மாறனார், இப்படி தான் நாம் வந்து பெயரை சொல்லுகின்றோம். அவர்களுடைய இயற்பெயரெல்லாம் இயல்பாக தோன்றின பெயர்லாம் நமக்கு தெரியாது. சேக்கிழார் பெருமான் என்ன செய்கிறாரு, அவர் ஆராய்ச்சி செய்து அங்கங்கேயும் சென்று தரவுகளை எல்லாம் சேர்த்து சேகரித்து இயற்பெயரையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறார். நம்ம காரைக்கால் அம்மையாருக்கு புனிதவதியார், எவ்வளவு பெரிய சிறப்பான பெயர் பாருங்க. அப்படி பெயர்களை எல்லாம் அவர் குறிப்பிடுகின்றார். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெயர்களை குறிப்பிடுகின்ற பொழுது அந்த திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. சடங்கவி சிவாச்சாரியார் மகளை திருமணம் செய்வதற்காக நிச்சயம் பண்ணிட்டாங்க. திருமணம் நடக்குது. அன்னைக்கு காலையில் பெயரை சொல்லலை, சடங்கவி சிவாச்சாரியார் மகள் அப்படின்னு தான் சொல்கிறார். ஏன் பெயர் சொல்லலைன்னா, வரலாற்றில் பின்னாடி நடக்க போகிற விஷயங்களை எல்லாம் சொல்லுவதற்காக. இந்த அம்மா அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, இறைவனை வழிபட்டு சிவகதி அடைகிறாங்க. அதற்கு முன்னாடி பெயர்களை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது அதனால தான் பெயர் சொல்லலை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்னோட இருந்தே இல்லறத்தில் இருந்து அவர்கள் சிவகதி அடையவில்லை, அப்படியே தனித்து விடப்பட்டதுனால அப்படியே விட்டுட்டாங்க. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி வர்றாரு தடுத்தாட்கொள்ளக்கூடிய அந்த நிலையில் அங்கே கைலாயத்தில் இருக்கின்ற பொழுதே என்ன செய்கிறாரு, அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அந்த காட்சியை பார்த்து அந்த நந்தவனத்தில் ஏதாச்சும் ஒரு காட்சியை ஆடுகின்ற பொழுது கண் போய் பற்றுது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த அனிந்திதி கமலினி அப்படின்னு அந்த பூ பறித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண்களின் பால் அந்த பார்வை செய்கிறது. ஒரு செகண்ட் தான்.
ஒரு நொடி பொழுதில், ஒரு கணப்பொழுது என்று சொல்லுவோம்ல, அந்த ஒரு கணப்பொழுதில் அப்படியே திரும்பி விடுகிறது. திரும்பி இவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய பணியை செய்து கொண்டு திரும்பி வந்து அப்படி சுவாமிக்கு அப்படி மாலையை அப்படி சூட்டுகின்ற பொழுது, சுந்தரா நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சுவாமி, நீ இன்னைக்கு காலையில் என்ன செஞ்ச? தோட்டத்துக்கு போனேன். சரி, தோட்டத்துக்கெல்லாம் போனேன், சுவாமிக்கு தெரியாதா இவர் செஞ்ச விஷயம்லாம்? எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் கேட்குறார், தோட்டத்தில் போய் என்ன செஞ்ச? பூக்களை எல்லாம் பறிச்ச. அதை மட்டுமா பறிச்ச? வேற என்ன ஏதாச்சும் பார்த்தியா? ஆமாம் சுவாமி, அங்கே 2 பெண்கள் வந்து பூ தொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த பெண்ணை பார்த்தேன். நீ இனிமே இங்கே இருப்பதற்கு உரிய தகுதியை இழந்து விட்டாய். இவ்வளோ விஷயத்த சொல்கிறார். வேற எதுவுமே சொல்லலை. நான் என்ன தப்பு செஞ்சேன்? அது தப்பா? பார்க்கறது தப்பா? எதுவுமே ஒரு விளக்கம் கொடுக்கல. நீ இங்கே இருப்பதற்குரிய தகுதியை இழந்து விட்டாய். நீ என்ன செய்கிற? நீ பூலோகத்தில் போய் பிறந்து இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு வா. அப்போ இதுக்கு எனக்கு எந்த இதுவுமே கிடையாதா? உடனே அவர் சொல்கிறார், நான் தக்க நேரத்தில் வந்து உன்னை தடுத்து ஆட்கொள்கிறேன்ப்பா. அவ்வளோதான், வந்துட்டார். இப்போ இங்கே வந்துட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு திருமணம் நடக்க போகுது. அப்போல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியான இது இருக்குது, உண்டு. ஆண்டோர்களே, இந்த திருமணம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் தான் திருமணம் செய்யணும். சில நேரம் சில சடங்கு முறைகள்லாம் இந்த இந்து சமயத்தில் வரையறுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால், அறிவியல் ரீதியாக எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு தான் நமக்காக அந்த சடங்கு முறைகளை எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். அதன்படி இந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த 4:30 to 6, இப்போ காலையில் அந்த போய் பெண்ணையும் மணப்பெண்ணையும் அந்த மாப்பிள்ளையையும் போய் வாசலில் இருந்து அருந்ததி தெரியுதா போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாட்டினாலும் தெரியுதுன்னு நம்ம சொல்லணும். அது ஏன்னா அது விடியற் காலையில் தான் வரும். அந்த வெள்ளிக்கோள் தோன்றதுக்கு முன்னாடி அந்த இடது பக்கமாக வடக்கு திசையில் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். அதுதான் அருந்ததி நட்சத்திரம். ஏன் அருந்ததி நட்சத்திரம்னு சொல்கிறோம்னா, கற்புடையவள் அப்படிங்கிறதுக்காக. ஆண் மட்டும் கற்புடையவள், பெண் மட்டும் கற்புடையவள் கிடையாது, ஆணுக்கும் கற்பு உண்டு. அது பெண்ணின் மீது ஏற்றின்ற சமுதாயத்தில் அப்படியே ஒரு மாதிரியாக அப்படியே கொண்டு போயிட்டாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்குமே கற்பு உண்டு. பாரதி தான் அதை மிக எளிமையாக வலிமையாக சுட்டி காட்டுவான். கற்பு என்று வந்துவிட்டால் ஆண் பெண் இருபாலாருக்கும் பொதுவில் வைப்போம் என்று சொல்லுவான். ஒரு பெண் மனதால் தன்னுடைய கணவனை தவிர்த்து, நல்லா நோட் பண்ணிக்கங்க, தன்னுடைய கணவனை தவிர்த்து வேறொரு ஆடவனை மனதால் நினைத்தாலே அவளுடைய கற்பு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு பெண் தன்னுடைய கணவனை தவிர்த்து மனதால் வேறொரு ஆடவனை நினைத்தாலே அவளுடைய கற்பு போயிடுச்சு. அதே போலத்தான் ஒரு ஆணும் தன்னுடைய மனைவியை தவிர்த்து வேறொரு ஆடவனை மனதால் நினைத்தாலே கற்பு போயிடுச்சு. அப்போ கற்பு என்பது உடல் சார்ந்தது கிடையாது, உள்ளம் சார்ந்தது. அதனால தான் அது 2 பேருக்கும் பொதுவாக வைத்தார்கள். அப்படி அந்த கற்பு வழா நிலை அதை நாம் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளில் பார்க்கும் பொழுது அந்த திருமணம் நடக்குது. அப்போ நம்ம அந்த அருந்ததி அப்படின்னு சொன்னோம்னா, நாம் வாழ்க்கையில் கற்புடையவனாக ஆணும் இருக்க வேண்டும், பெண்ணும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் விடியற்காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய நாளினுடைய தொடக்கம்னு சொல்லுவோம். அதிகாலை உஷ காலம் என்று சொல்லுவோம். அப்படி அந்த நேரத்தில் திருமணத்தை வச்சாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா 8:30, 9:30, 10:30 அப்படியே கூட்டி கழித்து பார்த்தோம்னா 7:30 வந்து முடியும். திருமணமே அப்படி தான் நடக்குது. ஒரு திருமணத்தில் மாப்பிள்ளை இந்த மாதிரி 10 மணிக்கு இது திருமணம் வச்சோம்னா, காலையிலேருந்து கிளம்பி அந்த சடங்கு முறைகள்லாம் பார்த்துக்கிட்டு சாப்பிட விட மாட்டாங்க. என்னுடைய திருமணத்தை பற்றி நான் சொல்லலை, பொதுவாக அப்படி சாப்பிட விட மாட்டாங்க. ஒரு 10 மணிக்கு திருமணம் அப்படின்னு சொன்னோம்னா காலையிலேருந்து சாப்பிடாம அப்படியே வந்து அந்த மாப்பிள்ளை அந்த திருமண மேடையில் அப்படி உட்காந்துருக்கிறாரு. அந்த திருமணம் செய்து வைக்கக்கூடிய சிவாச்சாரியார் ஐயர் வந்து உக்காந்தானா கொஞ்சோண்டு அந்த காப்பு அரிசி, மஞ்சள் அரிசி இருக்கும் இல்லையா, அந்த மஞ்சள் அரிசியை கையில் கொடுத்தார். இவன் என்ன செஞ்சு விட்டான், இவன் ஏற்கனவே பசி, காலையிலேருந்து தண்ணி கூட குடிக்கல, வந்து உக்காந்துருக்கிறான். 10 மணிக்கு திருமணம். உடனே அந்த மஞ்சள் அரிசி குடித்தோம்னா டபக்குன்னு வாயில் அள்ளி போட்டுட்டு மெல்றான். அரிசியை கொஞ்சம் மென்னோம்னா கொஞ்சம் அந்த உமிழ்நீரோட போனோம்னா கொஞ்சம் பசி அடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐயர் சத்தம் போடுறார், அபிஷ்டு உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம், என்னென்ன பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு தெரியும். யாரா உனக்கு மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்த்தது, யார் உனக்கு பொண்ணு கொடுத்ததுன்னு அத்தனை விஷயத்தையுமே இழுத்து பேசுவாங்க.
ஏன் சாமி என்ன சாமி அப்படின்னா, ஐயோ இது வாயில் போடக்கூடாதுன்னா வேற என்ன செய்யணும், இதோ பாரு ஹோமம் வளர்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, யாகம் வளர்க்குறோம் இல்லையா, அந்த யாக தீயில போடணும்டா, உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி நீலாம் என்ன செய்ய போற, அவர் மட்டும் அப்படியே 5 நிமிஷத்துக்கு மந்திரத்தோட சேர்த்து சொல்கிறேன். ஐயோ எனக்கு தெரியலையே சாமி, சரி சரி கையை நீட்டு. அடுத்தது கொஞ்சோண்டு தீர்த்தம் கொடுக்குறாரு, அந்த தண்ணீரை எடுத்து கொஞ்சோண்டு அப்படி கையில் கொடுக்குறாரு. உடனே இவன் என்ன செஞ்சு விட்டான், அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற யாகத்தில் அப்படி போட்டு விட்டான். அது லேசாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தது, அதுவும் அணைஞ்சு ஒரே புகையாக வருது. திருப்பி திட்டுறாரு, அபிஷ் உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம், ஏன் சுவாமி முன்னாடி நீங்கள் அரிசி கொடுத்தீங்க அதை இதில் போடணும்னு தானே சொன்னீங்க, அதான் போட்டேன். இப்போ தண்ணி கொடுத்தீங்க, தண்ணியும் அந்த தீர்த்தத்தையும் அதில் தானே நான் போடணும். இல்லை இல்லை உனக்கெல்லாம் யாரு கூப்பிடு, யார் ஜோசியம் பார்த்தா யார் மாப்பிள்ளை பார்த்தா எல்லாருமே கூப்பிட்டு எல்லாருமே வருஷம் அனுப்பி வச்சு இவனுக்கெல்லாம் நான் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க முடியாது. அதை சாப்பிடணும், அதை வந்து யாகத்தில் போடணும், இதை குடிக்கணும். சரிங்க சாமி, சரி அடுத்தது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது தாலி கட்டக்கூடிய காட்சி. உடனே ஐயர் தாலியை எடுத்து அப்படி கொடுக்குறாரு, சுவாமி எதா இருந்தாலும் நீங்களே பண்ணிவிடுங்க, என்கிட்ட கொடுப்பீங்க. நான் தாலியை கட்டினேன்னா ஏன்டா கழுத்தில் கட்டினேன், இதை கையில் கட்டணும்பீங்க, இதை எங்கே கட்டணும்னு எனக்கு தெரியாது, எதா இருந்தாலும் நீங்களே கட்டிவிடுங்க. இப்படி போயிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டோம்னா அந்த சடங்கு முறைகள்லாம் தெரியாத காரணத்தினால் எதுவுமே நமக்கு தெரியாமல் போய்விட்டது, எல்லாம் சடங்காகவே போய்விட்டது, எந்த விஷயங்களும் நாம் தெரிந்து கொள்ள முடியாமலேயே போய்விட்டது. அப்படி இல்லாமல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படி உட்காந்துருக்கிறார், மணமேடையில் உட்காந்துருக்கிறாரு. நம்ம மணப்பெண் வந்து பக்கத்தில் உட்காந்தாச்சு. எவ்வளவு கனவுகள் இருக்கும். அப்படி வந்து உக்காந்தோன்னா அப்படி தாலியை எடுத்து அப்படி கட்ட போகிறாரு. அங்கேருந்து நம்பாள் மேடையில் பேசுகின்ற பொழுது சில இடத்துல நம்பாள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா, உங்களுக்கு தான் திருமணம் ஆயிடுச்சே, உங்களுக்கு ஆள் வேற இருக்குதா அப்படின்னு வேற கேட்டுவிட்டாங்க. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டியதாக இருந்தது. நம்பாள் அப்படின்னு சொன்னோம்னா சிவபெருமான். இந்த இடத்துல யாரை சொல்லுகின்றோமோ அவர் தான் நம்பாள். அதனால் ஆண்டோர்களே நீங்களும் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். நம்பாள் சிவபெருமான் என்ன செய்கிறாரு, ஒரு அடியார் கோலத்தில் அப்படி தோன்றி அங்கேருந்து வந்து சுந்தரா நிறுத்து அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியும். தடுத்து ஆட்கொள்ளுகின்றார். அப்படியே போகிறாரு. நான் உனக்கு, நீ எனக்கு அடிமை, நான் எப்படி உனக்கு அடிமையாவேன், ஒரு மனிதனுக்கு அடிமையாவதெல்லாம் உண்டா, இதோ பாரு வேணா பாரு, உங்கள் தாத்தா எழுதி கொடுத்த அந்த ஓலைகள்லாம் இருக்கிறது, எல்லாத்தையுமே காட்டுறார். இவர் வாங்கி பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊர் பெரியவர்கள்லாம் பார்க்குறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இவர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஓலையை வாங்கி கிழிச்சிடுறாரு. நம்ம மேலே அடிமைன்னா திருமணத்தை வச்சுக்கிட்டு அடிமைலாம் சொன்னோம்னா நம்மளை அழைச்சிட்டு போயிட்டாருன்னா என்ன செய்கிறது, எவ்வளவு சிக்கல்கள். உடனே இவர் என்ன செய்கிறாரு, நீ இப்படிலாம் செய்வனு எனக்கு தெரியும், நம்மளை பற்றி இறைவனுக்கு தெரியும், ஆண்டவனுக்கு நமக்கு தெரியும், நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு என்னென்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நீங்கள் என்னென்ன எப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த வார்த்தைகளை மட்டும்தான் கேட்டிருக்கீங்களா, வேறு எண்ணங்கள்லாம் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஆண்டவனுக்கு தெரியும். அதனால் நீ என்னென்ன செய்கிறதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் ஒரிஜினல் அந்த மூல சுவடியை, மூல ஓலையை நான் வீட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு வந்தது ஜெராக்ஸ் தான், நகல் தான். இப்போ பாருங்கள், அப்போவே ஜெராக்ஸ்லாம் வந்துடுச்சு. நாம் இப்போ தான் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றில் ஏடிஎம்லாம் அப்போயோ வந்துடுச்சு. அதெல்லாம் நிறையா விஷயங்கள் உண்டு. ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த தமிழின் வழியாக நம்மை இறைவனை அடைவதற்குரிய, நமக்கு வழிகாட்டுவதற்குரிய வழிகளை எல்லாம் எப்படி சொல்லுகின்றார். அதனால தான் அது சுந்தர தமிழ் அப்படின்னு தலைப்பு கொடுத்தார். மேதகு மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர் முதல்ல பதவி ஏற்கும் பொழுது அவர் தமிழர் தானுங்கள் ஐயா, ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் தானே, ஒரு தமிழராக இருந்து இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய அந்த பெரும் பதவியை வகிக்கின்ற பொழுது அந்த பதவியை ஏற்பு விழாவில் அவர் எந்தரோ மகானுபாவலு அந்தகிரி வந்தனமுழு அப்படின்னு சொல்லி தெலுங்குல தான் அவர் வரவேற்றார். நமக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் படிக்கின்ற பொழுது, அந்த வரலாற்றையெல்லாம் படிக்கின்ற பொழுது, என்ன இப்படி இருக்கும் பொழுது ஒரு தமிழர் இருந்துக்கிட்டு தெலுங்கில் போய் வரவேற்கிறாரு அப்படின்னு நினைக்கின்ற பொழுது, அவரை பற்றி நெல்லை சு முத்து அப்படிங்கிறவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அந்த கட்டுரையை படித்ததுக்கு பிறகுதான் நமக்கு தெரிஞ்சுது ஏன் அவர் வந்து தெலுங்கில் அப்படி வரவேற்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரதியே சொல்லியிருக்கிறாங்களா, சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து, தமிழில் இருக்கக்கூடிய அழகு மட்டுமே தெலுங்காக பரிணமித்திருக்கிறது. எவ்வளோ சிறப்பு பாருங்கள்.
தமிழ் மொழியில் எவ்வளவோ சிறப்புகள் இருக்கிறது. அதில் அழகு ஒன்று, அந்த அழகு மட்டுமே ஒரு மொழியாக பரிணமித்து இருக்கிறது. அதனால் அந்த இதில் அவர் சொல்கிறார், எந்தரோ மகானுபாவலு, எத்தனையோ பெரிய மகான்கள் எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள், அந்தகிரி வந்தனமுழு என்று அவர் வணக்கம் செலுத்தினார். அப்படி சுந்தரர் அந்த சுந்தர தமிழை எப்படி நமக்கு கொடுத்திருக்கின்றார், அற்புதமாக சொல்லுகின்றார். அப்படி தடுத்தாட்கொண்ட அந்த சிவபெருமானிடத்திலே, சரி உன்னுடைய ஊர் எது அப்படின்னு கேட்கின்ற பொழுது, அருகிலே இருக்கக்கூடிய திருவெண்ணை நல்லூர் தான், அங்கே வாங்க, அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய பெரிய ஊடு என்னுடைய ஊடு தான் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே போகிறாங்க. சுந்தரர் பெருமான் முன்னாடி போகிறாரு, அத்துணை பேருமே பின்னாடி போகிறாங்க. உள்ளே போனோன்னா இறைவன் மறைந்து அருவமாக மாறிவிட்டார். போன உடனே அப்படியே செய்வது அறியாது திகைத்து நிற்கின்றார் சுந்தரர் பெருமான். ஏடா வந்த ஒரு ஆளை காணும். நம்ம இங்கேருந்து டெல்லிக்கு போனோம். டெல்லிக்கு போனோம்னா நமக்கு வழிகாட்டுறதுக்குன்னு ஒருத்தவங்க துணைக்கு வருவாங்க. திடீர்னு அவங்க காணுன்னு சொன்னோம்னா நம்ம அப்படியே பேந்த முழிப்போம், என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிப்போம். அந்த மாதிரி அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியே முழிக்கிறார். இப்போ சிவபெருமான் அசரீரியாக தோன்றுகிறார். நான் என்ன செய்யணும், நீ எனக்கு முன்னாடி இப்படி இருந்த, அதனால் இப்போ நீ இந்த மக்கள் வழிபடுவதற்குரிய அந்த வழிமுறைகளை எல்லாம், அந்த வழிகளை எல்லாம் தமிழிலே சொல்லி என்னை துதித்து நீ பாட வேண்டும் அப்படின்னு அருள்பாலித்து சொல்கிறார். நான் என்ன, எனக்கு ஒன்றுமே தெரியாதையா, நான் என்னத்தையா பாடுறது, என்னை முதல்ல சொன்னார் இல்லையா. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறதே அதான் சிறப்பு. தமிழில் பாருங்கள், நம்ம தமிழில் திட்டினாலும் கூட அந்த திட்டுதல் நம்முடைய உயர்வுக்காகத்தான் இருக்கும். தமிழில் எந்த வார்த்தையுமே தமிழ் யாரையுமே தாழ்த்தி விடாது, உயர்த்தத்தான் செய்யுமே ஒழிய தமிழ் யாரையுமே தாழ்த்தி விடாது. அதனால் தமிழில் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, எல்லா சொல்லும் பொருளுடையதாகத்தான் இருக்கும். அற்புதமாக சொல்லுவார் திருவள்ளுவர், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. உரையாசிரியர்கள்லாம் உரை எழுதுவாங்க, நிறைய சுவையுடைய கனிகள்லாம் இருக்கின்ற பொழுது காய்களை சுவைப்பதை போல நிறைய நல்ல வார்த்தைகள் எல்லாம் தமிழிலே இருக்கின்ற பொழுது மற்றவர்கள் புண்படக்கூடிய வார்த்தைகளை ஏன் நாம் பயன்படுத்தணும்? அதுதானுங்களையா பொருள். அப்படி தான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் எப்பொழுதுமே தமிழில் இருக்கக்கூடிய எந்த இலக்கியமாக இருந்தாலும் சரி, அப்படியே மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது, மேன்மையாக பார்க்கின்ற பொழுது ஒரு பொருளை நமக்கு உணர்த்தும், ஒரு கருத்தை நமக்கு உணர்த்தும். அடுத்தது படிக்கின்ற பொழுது இன்னொரு கருத்தை, அது சார்ந்த விஷயத்தை நமக்கு உணர்த்தும். இப்போ இறைவனை நினைத்து நம்ம படிக்கின்ற பொழுது அந்த இறை சார்ந்த விஷயத்தை நமக்கு உணர்த்தும். இப்போ எல்லா கனிகளும் இருக்கின்ற பொழுது அப்படி கிடையாது. அப்போ எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ தமிழில் தேவையில்லாத வார்த்தைகள் இருக்கிறது, தேவையற்ற வார்த்தைகளும் இருக்கிறது அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கிறோம் இல்லையா. அப்போ எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேங்கும் பொழுது ஏன் தேவையில்லாத காய் போன்ற வார்த்தைகள்லாம் இருக்கிறது என்று நாம் சிந்திச்சு பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ எந்த காயை வேண்டும், எந்த கனியை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏதாச்சும் ஒரு கனி, இப்போ கொய்யாக்கனி இருக்குதுன்னு வச்சிங்களா, அந்த கொய்யாக்கனி இருக்கிறது, அதுவே பிஞ்சியாக இருக்கிறது, காயாக இருக்கிறது, செங்காயாக இருக்கிறது, கனியாக மாறுகிறது, கனிந்து விட்டது. ஒன்று தான். மாங்கனி எடுத்துக்கிட்டோம்னா பிஞ்சு, காய், அப்புறம் கனி. நீங்கள் எதை வேண்டுமானாலும் மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள், ஏதாவது ஒரு கனியை. இப்போ அந்த காய் கனிந்து சுவை தருவதை போல காய் சுவை தராது. கொய்யா கனி தான், அது காயாக இருக்கின்ற சுவை கனியாக இருக்கின்ற பொழுது அதிகமாக இருக்கும், காயாக அதனுடைய சுவை கம்மியாக இருக்கும். அப்போ சொல் ஒன்று தான், வார்த்தை ஒன்று தான். நாம் மனதால் அதை உச்சரிக்கின்ற பொழுது, இடத்திற்கு தகுந்தது போல உச்சரிக்கின்ற பொழுது, உணர்வுக்கு தகுந்தது போல உச்சரிக்க பொழுது, அந்த வார்த்தையினுடைய சாரம் இருக்குதுல்ல, சுவை இருக்குதுல்ல, அது நம்மை பாதிக்கும். நல்லா இருந்துட்டு போ. இப்போ நல்லா இருன்னு சொல்லக்கூடிய வார்த்தை ஒரே வார்த்தை தான். அது திருமணத்தில் வாழ்த்தும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஏதாச்சும் துன்பம் செஞ்சிருப்பான், நீ நல்லா இரு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய உணர்ச்சி வெளிப்பாடு இருக்குல்ல, அது பொருளை மாற்றும். நம்ம கோபத்தோடு சொல்லுகின்ற பொழுது நல்லா இரு, நீ மட்டும் நல்லா இருந்துரு அப்படின்னு சொல்லுவோம். அதே கனிவாக சொல்லுகின்ற பொழுதுதான் நல்லா இரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரே வார்த்தை தான்,
அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அப்ப நம்மளுடைய மனம் கனிவான மனம், நல்ல மனம், நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இருக்கிறது, அதை நல்ல விஷயமா அன்போட நம்ம பாசத்தோட நம்ம அதை அந்த ஒரே வார்த்தையை பயன்படுத்தும், கோபத்தோட பயன்படுத்த வேண்டாம். அதான் கனி இருப்ப காய் கவர்ந்து அற்று என்று சொல்லுகின்றார். எவ்வளவு விஷயங்களை நமக்கு சொல்லி இருக்கின்றார். அதுபோல தான் இங்க சொல்றார், நீ பித்தா அப்படின்னு சொன்னீங்க, உனக்கு என்ன பைத்தியமாயா பிடிச்சிடுச்சு? இந்த மாதிரி இடத்துல ஒரு திருமணம் நடக்கின்ற பொழுது நான் எவ்வளவு கனவுகளோடு இருக்கின்ற பொழுது என்னை தடுத்து ஆட்கொள்றியே, உனக்கு என்ன பைத்தியமா, உனக்கு என்ன பித்தா பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த பித்து என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு நீ என்னை புகழ்ந்து பாடு. அது புகழ்ந்து பாடுறதுன்னு அவரு சொல்லல, அந்த வார்த்தையை வைத்து சொல்லு, நாம சொல்லுகின்ற பொழுது அப்படி சொல்றோம். அப்ப அவர் அந்த முதல் வார்த்தையை வைத்துக்கொண்டு இறைவன் எடுத்து கொடுத்த, எல்லாருக்குமே இறைவன் எடுத்து கொடுக்கிறார், எடுத்து கொடுத்த அந்த வார்த்தைகளை வைத்து அவர் பேசுகிறார் பாருங்க. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாள பித்தா. முன்னாடி சொல்லும் போது அவர் என்ன சொன்னாரு? பைத்தியமே, உனக்கு என்ன பித்தா, யார் நீ இங்க நிக்கிற, என்ன போய் இப்ப உனக்கு அடிமைன்னு சொல்றிய, பித்தா உனக்கு அப்படின்னு சொன்ன அந்த பித்தான்னு சொன்ன வார்த்தை, பித்தா பிறைசூடி, அந்த வார்த்தையினுடைய தன்மை மாறுது பாருங்க. அதான் சுந்தர தமிழ், சுந்தரர் தந்த தமிழ். அப்படி எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்கு ஆளாய். முன்னாடி நான் உன்னை எதிர்த்து வேகமாக பேசினேனே, கோபத்தில் பேசினேனே, ஆணவத்தோடு பேசினேனே, இப்போ பேச முடியுமா? அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. உனக்கு நான் ஆட்பட்டுட்டையா, உனக்கு நான் அடிமைதாயா, இனி அல்லேன்னு நான் சொல்ல முடியுமா அப்படின்னு அழகா அவரு அப்படியே அந்த சுந்தர தமிழிலே அந்த சுந்தர வார்த்தைகளை கொண்டு அந்த நடந்த அனுபவங்களின் நடந்த நிகழ்வுகளை அப்படியே பாடல்களாக ஆக்கி கொடுக்கின்றார், வழிவகுத்து கொடுக்கின்றார் நமக்கு. எவ்வளவு அற்புதம் பாருங்க. அவருடைய முதல் பதிகம் அதுதான். 100 பதிகங்கள் பாடுறார், 100 தலங்களுக்கு செல்லுகின்றார், 1028 பாடல்கள், 17 பண்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய பண்கள், 17 பண்கள் தான் அதில் இடம்பெறுகின்றது. ரொம்ப அற்புதமான வரிகள்லாம் உண்டு. தர்மபுரம் பி சுவாமிநாதன் பாடுகின்ற பொழுது அப்படியே உருகி நெக்கெல்லாம் உருகி உணர்ந்து பாடுகின்ற பொழுது அப்படியே நம்மை சுந்தர தமிழிலே இறைவனிடத்திலே இழுத்து செல்லக்கூடிய வழிகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். மழுவாள் வளநேந்தி மறை ஓதி, மழு வச்சிருக்கிறாரு, அது வாழ் போன்று கூர்மையாக இருக்கிறது, ஆயுதம் தானுங்கள் ஐயா. அந்த ஆயுதத்தை எப்படி சொல்றாரு பாருங்க, அது அழகுடைய ஆயுதம்னு இன்னொரு இடத்துல சொல்லுவார். மழுவாள் எந்த எந்த பக்கம் அவர் வச்சிருக்கிறாரு? வளன் ஏந்தி, வலது பக்கத்தில் மழுவாள் வச்சிருக்கிறார். 4 திருக்கரத்தில் மால் மழு, தீச்சுடர், அபயக்கரம், இவையெல்லாம் வைத்திருக்கக்கூடிய இறைவன், இறைவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது இங்க சொல்றாரு, மழுவாள் வளன் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா. பார்வதி தேவியை ஒரு பகுதியாக வைத்திருக்கக்கூடியவுடைய தோற்றப்பொழிவை சொல்லுகின்ற பொழுதிலே அந்த காட்சி நம்முடைய மனத்திரையிலே தோன்றும். அதுதான் அடியார்களுடைய அந்த ஆண்டவனுடைய அருள் அனுபவத்திற்குரிய சிறப்பு. அந்த காட்சிகளை நாம படிக்கின்ற பொழுதே அந்த காட்சிகள் மனத்திரையில அப்படியே தோன்றும். மங்கை பங்கா தொழுவாரவர் துயர் ஆயின தீர்த்தல் உண தொழிலே சொல்றாரு பாருங்க. 6வது தொழில் எது தெரியுதுங்களா? இறைவன் ஆற்றுகின்ற 5 தொழிலை தவிர்த்து இறைவன் 6வதாகவும் ஒரு தொழில், அந்த 5 தொழிலும் நமக்காக தான் செய்கின்றான். 6வது தொழில் தீர்த்தல் தொழிலை செய்கின்றான். எதை தீர்த்தல் தொழில்? எதை தீர்க்கக்கூடிய தொழில். ஏன் அவரு தீர்க்கணும்? நீ இந்த வினையை செய்திருக்கிறாயா, நீ நல்வினை செய்திருக்கிறாயா, தீவினை செய்திருக்கிறாயா, இப்படி அந்த வினை சார்ந்து. அதனால தான் நம்ம விதியை ரொம்ப சொல்றோம். அந்த விதியை மீற முடியாது, ஆனால் அதை மதியால் வெல்லலாம்.
எந்த மதியால் வெல்லலாம்? சமய மதியால் வெல்லலாம், ஆன்மீக மதியால் வெல்லலாம். விதியை எப்பொழுது நாம் வெல்ல முடியும் என்றால் நாம் படிக்கக்கூடிய கல்வியால் வெல்ல முடியாது. ஏன்னு கேட்டோம்னா நாம் அறிவுடையவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வியினுடைய அமைப்பு நம்ம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருக்கிறோம். எது கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்ல முடியுது. எந்த விஷயத்தை எந்த கணக்கினை கேட்டாலும் சொல்ல முடியுது. ஆனால் அந்த மனிதர்களுக்குரிய அந்த மாண்போடு நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறது இல்லாமல் போய்விட்டது. அந்த மாண்பினை தருவது தான் இந்த வினை. அந்த மாண்பினை சொல்லிக் கொடுப்பது தான் தீர்த்தல். இந்த வினை அப்படின்னு சொல்றாரு. வினை தீர்த்தல் சொல்றாரு. மழுவாள் வளன் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா தொழுவார் அவர். யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களுடைய வினையை தீர்த்தல் எளிதாமே. எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. அப்படி அந்த தீர்க்கக்கூடிய ஒரு தொழிலையும் அவர் செய்கின்றார். எப்படி? படைத்து காத்து அழித்து அந்த ஆன்மாவை கொஞ்ச நேரம் மறைத்து வைத்து அருள்பாலிக்கிறாரு. அருள்பாலிக்கும் பொழுது அதற்கு முன்னதாக என்ன செய்கிறாரு? நீ எந்த வினைக்கு தகுந்தது போல அந்த வினையை தீர்த்து வைக்கின்றார். வினையை எப்படி தீர்ப்பது? நீ நல்வினைக்கு ஏற்ப அந்த நல்ல வினைகளை தொழுவதற்குரிய எண்ணத்தை ஏற்படுத்துகின்றார், அந்த சூழலை ஏற்படுத்துகின்றார். அந்த தீவினைக்கு ஏற்ப சோதனைகளை நமக்கு உருவாக்கி தருகின்றார். இப்படி வினையை தீர்க்கக்கூடிய தொழிலை இறைவன் சொல்லுகின்றார், செய்கின்றார் அப்படின்னு இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த முதல் பதிகத்திலேயே அந்த 9வது பாடல்ல, இந்த 9வது பாடல், மழுவாள் வளன் ஏந்தி மறையோதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே செழுவார் பெண்ணை தென்பாள் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அழகா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. காரூர் புனல் எய்தி கரை கள்ளி திரை கையாள் பாரூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி உந்தி சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் ஆரூரண்யம் பெருமார்கள் அல்லேன் எனலாமே அல்லேன் எனலாமே அல்லேன் எனலாமே அல்லேன் எனலாமே. அப்படி தமிழ் கொண்டு போய் இறைவனுடைய திருவடி பேற்றினை அடைவதற்காக அப்படி தொழுது அழுது அப்படி கொண்டு போய் சேர்க்கின்றது. அதைத்தான் சுந்தரர் பெருமான் அந்த தமிழிலே நம்மை ஆட்டுவிக்கின்றார். அப்படி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இதில் உண்டு. கிட்டத்தட்ட தமிழ் இலக்கணத்தில் நம்ம பார்த்தோம்னா 8 வகை மெய்ப்பாடு சொல்லுவாங்க. சுவை நவரசம்னு சொல்லுவோம்ல. இந்த உணர்வு, உள் உணர்வு, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதனுடைய வெளிப்பாடு தான் மெய்ப்பாடு. இந்த உடம்பு வெளிப்படுத்தக்கூடிய செயல், அதுதான் மெய்ப்பாடுன்னு சொல்லுவோம். நவரசம், அதில் சிரிப்பு, அழுகை, கோபம், சாந்தம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 சுவையை சொல்லுவோம். இந்த 9 சுவையையும் இவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய பாடல்களில் கொண்டு வந்து சேர்த்து அதே வகையில் நாம் செய்யக்கூடிய அந்த வினைகளை எல்லாம் பிரித்து அணு அணுவாக பிரித்து யாரெல்லாம் எந்த வினைகளை செய்கின்றோமோ அந்த வினைக்கு ஏற்ப கர்மத்தை நாம் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரொம்ப அற்புதமான விஷயங்கள். முதல்ல பாருங்க, நகைனா சிரிப்பு. சிரிப்புங்கிறது 4 வகையில் தோன்றுங்க ஐயா. நம்ம என்ன சிரிக்கிறது என்ன ஒரே மாதிரி தானே சிரிச்சிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரியாக சிரிப்பாங்க. பட்டுக்கோட்டையார் சொல்லுகின்ற பொழுது அழகாக சிரிப்பார். சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கை இருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத சிரிப்பு. அழகா அவர் சொல்லுவார், சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கை இருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அப்படியே வருவார். நம்ம காரைக்காலில் பிறந்த டனால் தங்கவேலு அதை அற்புதமாக அந்த பாடலில் அவர் பாடி நடிச்சிருப்பார். காரைக்காலுக்கு எப்படிப்பட்ட சிறப்புகள்லாம் இருக்குது பாருங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுது அப்படி வருவார். அப்படி பாடுகின்ற பொழுது, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு. பெருசாக எதையோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சதிகாரவங்க என்ன செய்வாங்க? மற்றவர்களுடைய துன்பத்தில் இன்பம் காண்பார்கள். அப்படி மற்றவர்களுடைய துன்பத்தில் இன்பம் காணக்கூடிய ஒரு சதியை செஞ்சுட்டு பெருசாக சாதிச்ச மாதிரி அவர்கள் சிரிப்பார்கள். அப்படின்னு சிரிப்பாங்க. அடுத்தது, இது அடங்கி நடப்பவனின் அமட்டு சிரிப்பு. என்னமோ ஒரு நம்ம வெளிப்படையாக சிரிச்சிட்டோம்னா வேற மாதிரி ஆயிடுமே, தெரிஞ்சு போயிடுமே,
அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனக்குள்ளேயே சிரித்து கொள்வார்கள். அடங்கி நடப்பவனுடைய அசட்டு சிரிப்பு என்று சொல்லுவார்கள். அப்படியே சொல்லிட்டு வரும்போது சொல்லுவார், இது சங்கீத சிரிப்பு என்று ஒரு சிரிப்பை சொல்லுவார். இப்படி சிரிப்பிலேயே ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. அதனால் ஆன்றோர் பெருமக்களே, அன்பிற்கினிய பக்தர்களே, இந்த சிரிப்பு என்பது 4 வகையில் தோன்றும். புதிதாக ஒரு மொழியை நாம் கேட்கின்ற மாத்திரத்திலேயே சிரிப்பு நமக்கு தோன்றும். நகைத்தல் அப்படின்னு சொன்னோம்னா சிரிப்பு நமக்கு தோன்றும். அப்படி இறைவனை பாடுகின்ற பொழுதே இவர் சொல்கிறாரு பாருங்க, சுந்தரமூர்த்தி சுவாமி எப்படி அந்த தமிழை கொண்டு வந்து சேர்க்கிறாரு பாருங்க. காஞ்சிபுரத்தில் 5 பேர் இருக்குது. கச்சி ஏகம்பம், கச்சி மேற்றலி, அநேக தங்காபதம் இப்படின்னு ஒரு 5 பேர் இருக்குது, 5 தலங்கள் இருக்குது. அதில் இவர் சொல்லுகின்ற பொழுது அந்த காஞ்சிபுரத்தில் சக்தியானவள் பார்வதி தேவியானவள் 34 ஐசுவரத்தையும் எல்லாருக்கும் அருள்வாளிக்கக்கூடியவராக இருக்கிறார். காஞ்சிபுரத்தில் சொன்னோம்னா, காஞ்சிபுரம்னு சொன்னோம்னா காமாட்சி அம்மன் தானே, எல்லாருக்குமே எல்லா செல்வங்களையும் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது அந்த காமாட்சியை ஒரு பாகமாக இருக்கக்கூடிய பெருமானே, நீ இங்கே பிச்சை கோலம் கொண்டு தெருவில் தெரியுறியப்பா. எப்படி சொல்கிறாரு பாருங்க, உன்னுடைய மனைவி அவ்வளவு செல்வங்களோட இருக்கிறாரு, ஆனால் நீ தெருவில் நிற்கிறியப்பா. அப்படி சொல்லி இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அழகாக சொல்கிறாரு பாருங்க. அந்த பாடலைத்தான் நாங்கள் சொல்கிறோம். தேனை புரிந்துழல் செஞ்சடையம் பெருமான திடந்திகள் ஐங்கனையை, தேனை புரிந்துழல் செஞ்சடையம் பெருமான திடந்திகள் ஐங்கனையை, கோணையறி தெரியாடியிடம், கோணையறி தெரியாடியிடம், சுடுகாட்டில் எரிகிற இதில் நீ ஆடிக்கொண்டிருக்கிறாயே சொல்கிறாரு. எரியாடியிடம் குலவானதிடம் குறையா மறையா, மானையிடத்ததோர் கையனிடம் மத மாறுபட பொழியாம் மலை போல், மானையிடத்தோர் கையனிடம் மத மாறுபட மரமாறுபட பொழியும் மலை போல், ஆணையுரித்த பிராததிடம் களி கச்சி அநேக தங்காவதமே, ஆணையுரித்த பிராணதிடம் களி கச்சி அநேக தங்காவதமே, அநேகாதங்கவதமே. அப்படி அவர் என்ன செய்கிறார், அந்த பெருமான் இப்படி நீ இடுகாட்டிலே ஆடக்கூடியவனாக இருக்கின்றாயே என்று நகை தோன்றக்கூடிய வகையில் இறைவனிடத்திலே சொல்கிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வன் தொண்டர், இவர் தம்பிரான் தோழன், தன்னுடைய உருவத்திலிருந்து தோன்றியவர் தானே, இவர் தோழனாகத்தானே இருந்தார், தோழனுக்குத்தானே நம்ம தூது போக வேண்டியதாக இருக்கிறது என்று இறைவன் அந்த தூது போன விஷயங்கள்லாம் நம்ம படித்தது தான், தெரிந்தது தான். அதனால் இவர் என்ன செய்கிறாரு, உரிமையோடு அப்படி கேட்குறாரு, என்னையா நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி நகை தோன்றக்கூடிய வகையில் அந்த இடத்துல இருக்கிறாரு. அடுத்தது பாருங்க, அழுகை. நம்ம இறைவனை வணங்குகின்ற பொழுது இந்த 8 வகை மெய்ப்பாட்டுடன் ஒவ்வொரு அடியாரும் அப்படித்தான் வணங்கி இருக்கின்றார்கள். அப்படி வணங்குகின்ற பொழுது தன்னை உணர்ந்து நாம் இறைவன் மேல் கொண்ட அந்த பற்றின் காரணமாக, அந்த பக்தியின் காரணமாக நாம் வணங்குகின்ற பொழுது இந்த உடம்பு நம்மை அறியாமலே பல வகையான செயல்பாடுகளை நிகழ்த்தும். அதைத்தான் அடியார் பெருமக்கள் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, பொன்னார் மேனியனே புலித்தோலையற கசைத்து செஞ்சடை மிளிர் ஒன்றை அணிந்தவனே, பொன்னார் மேனியனே புலித்தோலையற, அப்படியே அழுறார். நம்ம இந்த பாடல்களை அந்த உணர்வுகளோடு நின்று படிக்கின்ற பொழுதே நம்மை அறியாமலே நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் சொரியும். அதுதான் வினை. வினை எல்லாம் நீங்குகிறது என்று பொருள். நம்மை அறியாமலே நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்ததுன்னா நாம் செய்த தீவினைகள் எல்லாம் கழுவப்படுகின்றது என்று அர்த்தம். நம்ம கோயிலில் போய் நின்றுக்கிட்டு வணங்குகின்ற பொழுதே சுவாமியை ஏமாத்துற மாதிரியே கண்களில் கொண்டு வந்து அப்படியே வச்சுப்போம்.
ஆனால் இங்கே பாருங்க, உண்மையாக உணர்வுபூர்வமாக நம்ம வணங்குகின்ற பொழுது அந்த இறை ஆற்றல், இறை உணர்வு நம்மை ஆட்டு வைக்கும். அதை தான் சொல்கிறேன். அதனால தான் இந்த வினை பயன், இந்த வினையை இந்த சமய கல்வியினால், அந்த விதியால் நாம் வெல்லலாம் என்று சொன்னேன். இந்திராணி இருக்கிறாங்க, ஆண்டோர் பெருமக்களே, சான்றோர்களே. இந்திராணி, இந்திரனுடைய மனைவி, அவங்க ஒரு கிளி வளர்த்தாங்க. எப்பொழுதுமே யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று வளர்த்துக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக பெண்கள் எதை வளர்க்குறாங்களோ இல்லையோ, முடியாச்சும் வளர்க்கணும். முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்க ஒரு கிளியை வளர்க்குறாங்க. அந்த கிளிக்கு உடம்பு சரியாமல் போயிடுது, நோய்வாய்ப்பட்டு போயிடுது. உடனே வருத்தம் தாங்க முடியல. உடனே கணவனை கூப்பிட்றாரு, இந்திரனை கூப்பிட்றாங்க. இந்திரனை கூப்பிட்டு ஏதாச்சும் செய்யுங்க, எப்படியாச்சும் அந்த கிளியை வந்து காப்பாற்றியே ஆகணும், காப்பாற்றியே ஆகணும், நீங்கள் ஏதாச்சும் செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னா, எப்பொழுதுமே தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படி தான் நம்ம பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ மனைவி சொல்மிக்க மந்திரம் இல்லை, அப்படி தான் இந்திரன் நடந்திருக்கிறான். ஏன்னா அவர் வழி கிடையாது. உடனே இந்திரன் செய்கிறாரு, இதை படைச்சவர் யாரோ அவரை கூப்பிட்டு தான் நம்ம இதற்கான வழியை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன்கிட்ட போய் கேட்குறார். இந்த மாதிரி என்னுடைய மனைவி இந்திராணி வந்து ஒரு கிளியை வளர்த்து பாடுபட்டுக்கிட்டு இருக்குது, அது நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு, நீ ஏதாச்சும் சொல்லி, நீ தானே படைச்சிருக்கிற, ஏதாச்சும் அந்த படைப்பில் ஏதாச்சும் குறைவு வச்சுட்டியா? குறை ஒன்றும் இல்லை. குறைவாக இருக்கிறவங்களே குறை ஒன்றும் இல்லைன்னு நாம் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அப்படிலாம் நினைக்கிறோமா? இல்லை, இதெல்லாம் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது உடனே பிரம்மன் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நான் படைக்கிறது தான் என்னுடைய வேலை, அதோட சரி, அதை காக்குறாருல திருமால், அவர்கிட்ட போய் கேட்டோம்னா காக்குவதற்குரிய அது நோய்க்கு என்ன மருந்து இருந்து ஏதாச்சும் சொல்லுவார் அப்படின்னு சொன்னோன்னே உடனே 2 பேரும் போய், நீங்களும் வாங்க, நம்ம எப்பொழுதுமே துணைக்கு கூப்பிடுவோம்ல. இந்திரன் என்ன செய்கிறாரு, பிரம்மனையும் அழிச்சுக்கிறார். உடனே போகிறாங்க, போய் திருமாலை பார்க்குறாங்க. எனக்கு வந்து காக்க வேண்டிய இதுதான், ஆனால் அவரவர்கள் வினைன்னு ஒன்று இருக்குதுல்ல, அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அது நடந்து தான் ஆகும், வேறு வழி கிடையாது. நம்ம சிவபெருமானை போய் பார்ப்போம், அவர் தான் எல்லாத்துக்கும் வழி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே சேர்ந்து சிவபெருமான்கிட்ட சொல்கிறார். அப்படியா, நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வேலையை பிரித்து விட்டுருக்குறேன். இந்த வேலைகள்லாம் யாருக்கிட்ட கொடுத்துருக்குறேன், இந்த கிளி என்ன செஞ்சுருக்குது, என்ன செய்யலை, அதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணியிருக்கு, என்னென்ன வேலை பண்ணியிருக்குது, இதெல்லாம் வந்து பார்க்குறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தர்மன்கிட்ட தான் கொடுத்துருக்குறேன், யமதர்மன்கிட்ட தான் கொடுத்துருக்குறேன். நம்ம போய் அங்கே போய் பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வர்றார். நானும் வரேன் வாங்க. எப்பொழுதுமே நம்மளால் சிவபெருமான் என்ன செய்வார், நம்ம போனோம்னா அவரும் கிளம்பி கூடவே வந்துடுவார், தனியாக விட்டுற மாட்டார். மற்றவங்கெல்லாம் கூப்பிடுவாங்க, நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இவர், நான் உங்கள் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. 4 பேர், இப்போ 3 பேர் ஆச்சுங்களா, இந்திரன், பிரம்மன், திருமால், சிவபெருமான், 4 பேரும் போகிறாங்க யமதர்மன்ட்ட. உடனே யமதர்மன், வாங்க சுவாமி அப்படின்னு சொல்லி வணங்குறாரு. இப்போ யமதர்மனையும் சேர்த்து 5 பேராச்சு. அப்படியா, சரி, அந்த கிளியினுடைய அந்த தலையெழுத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூட்டின அறை இருக்குது. அந்த பூட்டின அறையில் போய் திறந்து நிறையா ஏடுகள் இருக்குது. அந்த ஏடுகளில் இந்த இந்திராணி வளர்க்கக்கூடிய அந்த கிளியினுடைய ஏடு இருக்குது. அதை எடுத்து பார்க்குறாங்க. சரி, இதுக்கு என்ன நோய், எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த முடிவை அதில் வந்து அந்த ஓலைச்சுவடியில் பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அதில் என்ன எழுதியிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படைப்பு கடவுள் பிரம்மன், காக்கக்கூடிய கடவுள் திருமால், சிவபெருமான், இந்திரன், யமதர்மன், இந்த 5 பேரும் எப்பொழுது இந்த இடத்துல வந்து இந்த ஓலையை எடுத்து பார்க்கிறார்களோ அப்பொழுது அந்த கிளியினுடைய உயிர் போய்விடும் அப்படின்னு எழுதியிருக்குது. இவங்க பார்த்தாங்களே, அங்கே கிளி இறந்து போச்சு. அப்போ தலையெழுத்து, தலைவிதி அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒன்று. ஆனால் அதை எப்படி மதியால் வெல்லலாம்? நமக்கு இருக்கக்கூடிய அறிவு இருக்குதுல்ல, அப்போ இறை வழிபட்டால் நம் செய்திருக்கக்கூடிய அந்த முன்வினைகள், இந்த பிறவியில் செய்திருக்கக்கூடிய வினைகளை எல்லாம் நீக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கான வழிதான் இறை வழிபாடு, இறைவனை சிந்தித்திருப்பது, தேவார திருமுறைகளை படிப்பது. ஏதாச்சும் ஒரு வழியில், எப்படியாச்சும் ஒரு நேரத்தில் அவர் மாணிக்கவாசகர் சொல்லுகின்ற பொழுது, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அந்த கண்ணை மூடுற நேரம் கூட என்னுடைய நெஞ்சில் நீங்காதவன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பாருங்க, நாம் எவ்வளவு வினைகளை சேர்த்து வைத்திருப்போம். அத்துணையையும் நாம் நீக்குவதற்கான வழியை இறைவன் நமக்கு தக்க அருளாளர்களின் வழியாக நமக்கு தந்திருக்கிறார்கள். அதனை தக்க இறை ஆன்மீக மன்றங்களின் வழியாக நமக்கு இறைவன் பணித்திருக்கின்றார். அப்படி தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது.
ஏதோ நம்ம செய்திருக்கக்கூடிய அந்த வினைகளில் கொஞ்சம் 1% ஆச்சும் அப்படியே நம்மை விட்டு நீங்கக்கூடியது. அந்த 1%லையும் 50% இந்த சேக்கிடார் மன்றம் அதை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. நான் செய்த வினை, நீங்கள் செய்திருக்கக்கூடிய நல் வினைகள் எல்லாம் நம்மை ஆட்டுவிக்கும். தீவினைகள் எல்லாம் இப்படி கேட்கின்ற பொழுது, இப்படி பேசுகின்ற பொழுது அப்படி நீங்கி விடுகின்றது. அந்த இறை அந்த புண்ணியத்தையும் இந்த மன்றம் எமக்கு தந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நேரத்தில் அந்த இறைவனை வணங்கி இன்னும் ஒரு சரியாக ஒரு 15 மணித்துளிகள் 15 நிமிடங்கள் இருக்கின்றது. மிக நிறைவாக இந்த 7ஆம் திருமுறை திருப்பாட்டுனே அதுக்கு பேர். அந்த தமிழினுடைய சிறப்பு கருதி தான் ஆன்றோர் பெருமக்கள் பிரித்து பார்க்கின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்களை எல்லாம் திருக்கடை காப்பு என்று சொன்னார்கள். பொதுவாக 7 திருமுறைகளையும் தேவாரம் என்று சொன்னாலும் ஞானசம்பந்தமூர்த்தி பாடின அந்த பதிகங்களை எல்லாம் திருக்கடை காப்பு என்று, நம்முடைய அப்பர் பெருமானுடைய பதிகங்கள் எல்லாம் தேவாரம் என்றும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய பதிகங்களை எல்லாம் திரு பாட்டு என்றும் சொல்லி வைத்தார்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அமுத தமிழானது ஏன் தெரியும், அந்த ஆன்றோர் இந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் எப்படி இந்த சமுதாயத்தில் மற்றவர்களினுடைய வினை பயன்களை எல்லாம் தீர்த்தார்கள், வினைகளை எல்லாம் நீக்கினார்கள். ஞானசம்பந்தர் வெப்பு நோயை நீக்கினார். இவர் முதலை உண்ட பாலகனை திருப்பி கொண்டு வந்தார். சித்தர் பெருமான்னு சொன்னேன் இல்லைங்களா? சித்தர்லாம் என்ன செய்வாங்க, அட்டமா சித்துக்களை எல்லாம் செய்தவர்கள்லாம் என்ன செய்வாங்க, கூடு விட்டு கூடு பாயக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்வாங்க. அந்த நேரத்தில் அப்படி அப்படியே செய்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாருங்க, அவினாசியில் 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த பாலகனை மறு வருஷம் உயிர்ப்பிச்சு கொடுக்கிறார். அந்த சித்துக்களிலேயே இது மேலானது ஒரு சித்து. அந்த இது மற்ற சித்தர்கள்லாம் செய்த மாதிரியான வரலாற்று செய்திகளோ செவி வழி செய்திகளோ பதிவுகளோ இல்லை. ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அந்த வரலாற்றில் அந்த அவினாசி பாடல்களில் நம்ம பார்த்தோம்னா, அந்த 1 ஆண்டுக்கு முன்னாடி இருந்து போன அந்த பாலகனை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த அட்டமா சித்துக்களை தாண்டியும் ஒரு சித்து இருக்கிறது என்றால், காலம் தாழ்ந்திருந்தாலும் காலம் போயிருந்தாலும் அந்த வினைக்கு தகுந்த அந்த இறையருளை நாம் பெறலாம் என்பதற்கு இது சான்றாக அமைகிறது. அப்படி இறைவனை நினைந்து அழுது கொண்டு பாடுதல், நம்ம அழுதுட்டு பாடணும்னு அவசியம் கிடையாது. அந்த பாடல்களை படிக்கின்ற பொழுது அது இந்த தன்மையில தான் சுந்தரர் பெருமான் பாடியிருப்பார் என்று நினைந்து படித்தாலே அது நம்மை அழக்கூடிய வகையிலே கொண்டு போய் சேர்க்கும். மண்ணே மாமணியே, மண்ணே மாமணியே, மழபாடியுள் மாணிக்கமே, அண்ணே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. உன்னைத்தானையா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், வேற யாரை போய் நான் வணங்குவேன், நீதான் எனக்கு எல்லாமே, உன்னை தவிர்த்து எனக்கு வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பாடலினுடைய அந்த உணர்ச்சி வெளிப்பாடு அழுகையாக வெளிப்படுகிறது என்றால் சுந்தரர் பெருமானுடைய அந்த தமிழினுடைய சிறப்பை நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, அச்சம், பயம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பயந்தது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்காக. இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்படி துன்பங்களை எல்லாம் தீவினைகளை எல்லாம் செய்து பயந்து கொண்டிருக்கிறார்களே, அடுத்தது என்ன இப்படி நடக்குமா, ஐயோ இப்படியெல்லாம் துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே, பயந்துட்டு இருக்கிறாங்களே இறைவா, இவர்களுக்காக நான் அச்சப்படுகிறேன் என்று சொல்றாரு. எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. நொந்தா ஒன் சுடரே நுனையே நினைந்திருந்தேன், வந்தாய் வந்த போன வந்த பார்த்த திருப்பி போயிட்ட, என்ன செய்யறது தெரியலையே, வந்தாய் போயறியாய் மனமே புகுந்து நின்ற, வந்துட்டையா பார்த்துட்டேன் திரும்பி போயிட்ட, எங்கே போனேன்னு தெரியலையே, மனசுக்குள்ளே புகுந்துட்டார். மனதிற்குள்ளேயே புகுந்து உட்காந்துருக்கிறாரு, நாம் வெளியில் தேடிட்டு இருக்கிறோம். எவ்வளவு சிறப்பாக சொல்கிறாரு பாருங்க. நமக்குள்ளேயே அவன் புகுந்துக்கிட்டான், வந்தெல்லாம் பார்த்தில உள்ள உனக்குள்ளதாயா இருக்கிறாரு, நீ திரும்பியும் வெளியில் நினைச்சு பார்த்தினா நீ அந்த புறப்பற்றை விட்டு ஒழி, புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் விட்டு ஒழி, ஆசாபாசத்தை எல்லாம் விட்டு ஒழிச்சினா, ஆசையராய் ஈசனோடு ஆயினும் ஆசையராய், இறைவனை பற்றி நினச்சிட்டில ஆசையை விட்டுடு. ஆனால் நம்ம அதை விட்டு போக மாட்டேங்குதே,
ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று புத்தரே ஆசைப்பட்டாராம். ஒரு புது கவிதை சொல்லுவாங்க, ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று புத்தரே ஆசைப்பட்டார். நம்மால் தான் இப்படி தான் வித்தியாசமாலாம் எழுதுவாங்க. அதனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்படி சிந்தா எந்தை பிரான் திருமேற்றலி உரையும் எந்தாய் உன்னை எல்லால் இனி ஏத்த மாட்டேனே. பயப்படுறார். முதல்ல அழும்பொழுது என்ன சொல்றாரு, உன்னை விட்டுட்டு நான் வேற யாரையுமே நினைக்க மாட்டேன்னு சொல்றாரு. இந்த இடத்துலயும் அதே சொல்றாரு, ஆனா பயந்து சொல்றாரு பாருங்க. அந்த பயம் கலந்த உணர்வு சொல்றாரு பாருங்க. எந்தாய் உன்னை எல்லால் இனி ஏத்த மாட்டேனே அப்படி சொன்னவர். அடுத்தது ஒரு பெருமிதம். இறைவனை நினைச்ச உடனே இறைவனை வழிபடுகின்ற பொழுது நம்ம அறியாமலேயே ஒரு பெருமிதம் வரும் பாருங்க. அது நிறைய பாடல்கள், அந்த 17 பண்கள் 100 பதிகங்கள் இருக்குது. அதில் நிறைய பாடல்கள் அந்த பெருமிதத்தை சார்ந்து, அந்த உணர்வு சார்ந்து, மெய்ப்பாடு சார்ந்து உண்டு. அதில் ஒன்று, மற்று பற்றெனக்கின்றே நின் திருப்பாதமே மனம் பாவித்தே. மற்ற பற்றெல்லாம் எனக்கு இல்லையா இனிமே, மற்று பற்று எனக்கு இனி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன். அவருக்கு தெரிஞ்சிருச்சு இனி எனக்கு பிறவாமை கிடையாது. அதனால முன்கூட்டியே சொல்றாரு பாருங்க. அடுத்தது ஒரு சமநிலைங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவார். அந்த உணர்ச்சிக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவார். தன்னுடைய வரலாற்றையே அப்படியே அழகாக பதிவு செய்திருப்பார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூரீர் பாண்டி கொடுமுடி. தொண்டை நாட்டு தலம் பாண்டி கொடுமுடி அப்படிங்கிறது ஒரு பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலம். அதில் பாடின பாட்டு தான், நற்றவா உனை நான் மறக்கினோம். நான் மறந்தாலும், என்னுடைய உடம்பு மறந்தாலும், இந்த மனசு மறந்தாலும், என்னுடைய உயிரும் மறந்தாலும் சொல்றேன், நற்றவா உனை நான் மறக்கினோம் சொல்லும் நான் நம சிவாயவே. நாக்கு தானாகவே நம சிவாய நம சிவாயன்னு சொல்லுதையா. அதனால தான் நீ என்னுடைய உள்ளத்தில் புகுந்திருக்கின்றாய், உள்ளே புகுந்து கொண்டாயின்னு சொல்றாரு இல்லைங்களா. அதனால நீ உள்ளே புகுந்து கொண்ட காரணத்தினால் என்னுடைய உணர்வு என்ன செய்யுது, இந்த நாக்கு தானாகவே நம சிவாய என்று அது சொல்லி உன்னை பரவுகின்றது என்று சொல்லுகிறார். அடுத்தது ஆச்சரியம், மறுக்கை. இவர் ஒரு முறை என்ன செய்கிறாரு, சிதம்பரத்திலிருந்து விருத்தாசலம் திருமுதுகுன்றம்னு பேர். தேவார பெயர் வந்து திருமுதுகுன்றம், பழமலை நாதர் சுவாமி பேர் திருமுதுகுன்றம். இன்னைக்கு விருத்தாசலம் அப்படின்னு சொல்லுவோம். விருத்தம்னா பழமைன்னு அர்த்தம், சலம்னா மலைன்னு அர்த்தம். அது பழமையான மலை, விருத்தாசலம்னு பேர். அந்த ஊருக்கு போகிறாரு, வழி தெரியல. சிதம்பரத்துலேருந்து அப்படி போகும்பொழுது வழி தெரியல. இப்போ சிவபெருமன் என்ன செய்கிறாரு, ஒரு அடியார் கோலத்தில் வந்து இவர் உட்காந்துருக்கிறாரு. இவர் போகும்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட சுந்தரமூர்த்தி சுவாமி அடியார்கிட்ட கேட்குறார், திருமுதுகுன்றத்துக்கு எதுப்பா வழி, அடியார் உட்காந்துருக்கீங்களே, நீங்கள்லாம் பல தலங்களுக்கெல்லாம் போயிருப்பீங்களே, என்னையா வழி அப்படின்னு சொன்னோம்னா அவர் என்ன செய்கிறாரு, பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடலையாற்றூர்னு ஒரு ஊர். அந்த கூடலையாற்றூர் நெய்வேலியிலேருந்து விருத்தாசலம் போகிற வழியில் அந்த வளையமாதேவின்னு ஒரு ஊர் இருக்கும். அதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா அந்த கூடலை ஆற்றூர். அந்த வழி ஆற்றூருக்கு வழி காமிக்கிறார். கூடலை ஆற்றூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிக்கு, வா நானும் வரேன், கூடவே வரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டு போகிறார். அங்கே போய் பார்த்தோன்னா அந்த சுவாமியை வழிபடுறார். இதுதான் திருமுதுகுன்றம்புலா இருக்குது, இதுதான் விருத்தாசலம்புலா இருக்குன்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வழிபடுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே மறைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் மற்றவங்கள்லாம் சொல்லும் பொழுது, இது கூடலை ஆற்றூர், விருத்தாசலம் இன்னும் போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இறைவன் இந்த வழி போன்ற அதிசயத்தை நான் அறிந்தேனே என்று அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் அந்த பதிகத்தை அந்த ஊரில் பாடுறாரு. வடிவூட்டை மழுயேந்தி மதகரி உரி போர்த்து பொடிய நீ திருமேனி புரிகூழல் உமையோடும் வடிவூடை மழுயேந்தி
மதகரி உரிபோர்த்து கொடிய நீ திருமேனி புரிகூழல் உமையோடும் கொடிய நீ நெடுமாட குடலையாற்றூரீர் கொடிய நீ நெடு மாட குடலையாற்றூரில் அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே அடிகள் இவ்வழி போந்த அதிசயம் அறியேனே. அப்படி ஆச்சரியத்தில் அவர் பாடுகின்றார். அப்படி ஆண்டவர் பெருமக்கள் மிக அற்புதமாக இறைவனை வழிபடுகின்ற பொழுது, அதனால தான் அந்த சுந்தர தமிழ் அப்படின்னு சொல்லி நாம் இறைவனை வணங்குகின்ற பொழுது எப்படியெல்லாம் அந்த அனுபவத்தை அந்த உணர்ச்சியினுடைய வாயிலாக பெறலாம் என்று அந்த இறையருளால் அந்த எண்ணம் தோன்றியதால் மிக அற்புதமாக இந்த இடத்துல கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன். அவர் தன்னுடைய மகிழ்ந்து பாடுற எல்லாத்துக்கும் மேலே ஒரு மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, பேரின்ப நிலை. அந்த பேரின்ப நிலையில் இருந்து பாடுறாரு பாருங்க. கடைசி பதிகம் கைலாயத்தில் பாடுறாரு. இங்கேருந்து திருஅங்கைக்காலத்திலேருந்து இவர் வெள்ளை யானையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போயிடுறாரு. சேரமான் பெருமான் வெள்ளை குதிரையில் அவர் பின்னாடியே தொடர்ந்து போயிடுறார். அப்படி போகின்ற பொழுது அந்த நினைவுகள் முற்பிறவி இந்த பிறவி எல்லா நினைவுகளும் இவருக்கு வருகின்றது. அந்த அனுபவ வெளிப்பாட்டை பேரின்ப நிலையாக இங்கே வெளிப்படுத்துவார். அதுதான் இறைவனை நினைந்து பாடுகின்ற பொழுது ஒரு பேரின்ப நிலை ஒன்று ஏற்படும். காரைக்கால் அம்மையார் சொல்லுகின்ற பொழுது சொல்வார், சங்கரனை தாழ்ந்த சடையானை அச்சடை மேல் பொங்கு அறவம் வைத்துகந்த புண்ணியனை அங்கொரு நாள் ஆவா என்று ஆழாமை காப்பானை எப்பொழுதும் ஓவாது நெஞ்சே உரை. அப்படி அந்த பேரின்ப நிலையில் அழுந்துகின்ற அந்த உணர்ச்சியில் பாடக்கூடிய அந்த பாடல். அதுபோல இவர் சொல்றாரு பாரு, தானனை முன் படைத்தான். ரெண்டு விஷயம். இந்த முன்னுங்கிறதுக்கு ரெண்டு விஷயம் பாருங்க. போன பிறவியில் இவர் கைலாய மலையில் உட்கார்ந்துருக்கிறாரு. தன்னுடைய உருவத்தை அப்படி பார்க்குறாரு. தனக்கு முன் பார்த்த உருவம் சுந்தரா அப்படின்னு சொன்னா அது எழுந்திருச்சு வந்துடுச்சு, உருவம் பெற்று வந்துடுச்சு. தான் என்னை முன் படைத்தான், தான் என்னை முன் படைத்தான், அது அறிந்து தன் பொன்னடிக்கே. அது அறிந்துதான் உன்னுடைய பொன்னடிக்கு நான் ஆட்பட்டேன் இந்த பிறவியில் சொல்றேன். அப்படி எல்லா விஷயங்களையும் அந்த பேரின்ப நிலையில இருந்து சொல்றாரு பாருங்க. நான் என்ன பாடலந்தோ, நான் பல பாடல்களை உன்னை நினைந்து பாடியிருக்கின்றேன். நான் என்ன பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானனை வந்தெதிர்கொள்ள. இந்த 33 தேவர்கள் எல்லாம் வானவர்கள் எல்லாம் வந்து கைலாயத்தில் வந்து இவரை எதிர்கொள்றாங்களாம். இவர் போயிட்டு இருக்கிறார், கைலாயத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து எதிர்கொள்றாங்களாம். வானனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஊனையும் உயிரையும் வேறு வேறாக செய்தவன் இன்று அந்த ஊனோடு அந்த உயிரோடு சேர்த்து என்னை ஆட்கொண்டான். கைலாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமான் என்று மிக அற்புதமாக பேரின்ப அந்த நிலையில இருந்து இவர் பாடுகின்றார். ஆன்றோர் பெருமக்களே, இந்த உடம்பு என்பது நாம்
எந்த வகையில் இறைவனிடத்திலே அந்த பக்தியோடு அர்ப்பணிக்கின்றோமோ அதற்கு ஏற்றவாறு இறைவன் நமக்கு அருள்பாலிப்பான். அந்த வகையிலே நிறைவாக ஒன்றை சொல்லி, சும்மா தனு வருமோ சும்மா பிணி வருமோ. நமக்கு வரக்கூடிய தீவினைகள் எல்லாம், துன்பங்கள் எல்லாம், நோய்கள் எல்லாம் சும்மாவா வரும்? எல்லாம் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டது. சும்மா தனு வருமோ சும்மா பிணி வருமோ சும்மா வருமோ சுக துக்கம். சுகமும் துக்கமும் சும்மாவா வரும்? நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாய். இவையெல்லாம் எப்படி வருகின்றது? நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாய்தான் சும்மா தனு வருமோ சும்மா பிணி வருமோ சும்மா வருமோ சுக துக்கமெல்லாம் நாம் நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடாய் சிவன் அருள் செய். எப்படி சொல்றாரு பாருங்க, சிவபெருமான் வர்றாரு, சிவன் அருள் செய்விப்பது என்றாய். சிவன் அருளால் இவையெல்லாம் நடந்தது. அதனால் எய்தவனை நாடியிரு, எய்தவனை நாடியிரு. அப்படி எய்தவனை, நம்மை படைத்தவனை, நம்மை ஆட்பட்டவனை நாம் நாடி இருந்து விட்டால் நமக்கு இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும். ஆகையினால் அன்பிற்கினிய ஆண்டோர் பெருமக்களே, இந்த செய்தியை, இந்த பாடலை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். மிக சரியாக 8:30 மணி ஆகிவிட்டது. எப்பொழுதுமே இந்த நேரத்தை பின்பற்றுவது காரைக்கால் சேக்கிழார் பன்னிரு திருமுறை மன்றத்தினுடைய இன்னொரு சிறப்பு. ஆன்மீகத்தை நாம் எந்த தூங்கும் பொழுது கூட, அந்த கனவுடம்புல கூட நாம் நினைத்து இருக்கலாம், இறைவனை நினைந்து இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்வியல் என்று சொல்லுகின்ற பொழுது இப்படி அந்த நெறிமுறைகளையெல்லாம் நாம் சரியாக பின்பற்றினால் அந்த இறை திருவடியை நாம் அடையலாம் என்பதற்கும் இந்த வார வாரம் நடைபெறுகின்ற அந்த அமைப்பு வழியாக கொடுக்கப்படுகின்ற நேர மேலாண்மை, இந்த நேரத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தையும் அறிந்து, காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக, காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக மணமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலாய், நேயமே நெய்யும் பாலாய் நிறைய நீரமையாட்டி. எது பூசை, எது இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய பூசை என்றால் இதுதான். அதுதான் இங்கே சொல்கிறாரு, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று திருமூலர் சொன்ன விஷயத்தை தான் இந்த வார்த்தைகளை இந்த தமிழால் நான் சொல்லுகின்றேன். நேயமே நெய்யும் பாலாய் நிறைய நீரமையராட்டி, பூசனை ஈசனார்க்கு போற்றையே காட்டினோமே என்று சொல்லி, இதுவரையிலும் ஆன்மீகம் தொடர்பாக எந்த செய்தியாக இருந்தாலும் அப்படியே உணர்ந்து மகிழ்ந்து தன்னுடைய இல்லத்து நினைவுகளை எல்லாம் மறந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அந்த இறை புகழை, இறை பெருமைகளை செவி சாய்த்து அற்புதமாக எனக்கும் அந்த வாய்ப்பினை அளித்து அமர்ந்து இருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேர்களினுடைய பொன்னார் திருவடியையும் இந்த நேரத்திலே வணங்கி நன்றி பாராட்டி, இந்த அற்புதமான இந்த வாய்ப்பை அளித்த பன்னிரு சேக்கிழார் திருமுறை மன்றத்தினுடைய தலைவர் ஐயா கே தண்டாயுதபாணி பத்தர் ஐயா அவர்கள், அந்த அமைப்பு சார்ந்த மன்றத்தினர் அத்துணை பேருக்கும், உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன், வரவரக் கண்டு ஆராய் மனமே ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே ஏங்கி இளையாதிரு ஆசையராய் பாசம் விடாய், நேசமுடன் 5 எழுத்தை நீ நினையாய், சீச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய்,
மனமே உனக்கென்னவாய் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் எவர்க்கெவர் உதவினர் எவர்க்கெவர் உதவிலர் தவறு அவர் நினைவது தம்மை உணர்வதுவே. அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவம். தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.